ஸோ யா ஆக்சுவலி வி ஆர் லைவ். கேட்குதா டீம் எல்லாம் கேட்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க. ஓகே நைஸ். ஸோ இந்த இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் see about தி யூஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஆல் வாட்சிங் திஸ் திங், இது வந்து இட்ஸ் லைக் டே 101 இல்லை 113 இல்லையா? ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மாங்கோடிபி பற்றி லைட்டாக பார்த்தோம், அண்ட் நோஜேஸ் பற்றி லைட்டாக பார்த்தோம், டிப்ளாய்மெண்ட் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து இன்றைக்கி தான் வந்து எல்லாரோட இன்டர்ன்ஷிப்பும் முடிய போகுது. ஓகே, நம்ம டீமோட இன்டர்ன்ஷிப் முடிய போகுது. ஸோ அதோ நம்ம வாட் வி ஹேவ் பிளான்ட் இஸ் லைக் சில கான்செப்ட்லாம் வந்து டிஸ்கஷனாக இன்டர்னலாக வச்சோம். ஓகேங்களா, இன்டர்னலாக வைக்கும் போது சில பேருக்கு இந்த டவுட்ஸ் இருந்துச்சு, நான் கவரே பண்ணல டியூ டு ஹவர் வி டோன்ட் ஹேவ் மச் டைம், அதனால் நான் கவர் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கான்செப்ட்லாம் வந்து ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து வில் ஹாவ் லைக் வாட் டு டூ நெக்ஸ்ட் இந்த ஷிப் பார்க்குறவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வில் பி ஷேரிங் தோஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் தி சாஃப்ட் ஸ்கில் செக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அது வந்து ஃபார் டே இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக நான் வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட்னா நீங்கள் கொலாபரேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஐம் டாக்கிங் அபவுட் யூடியூப். ஓகே ஃபைன். ஸோ இந்த செக்ஷன் இந்த டாபிக் முடித்தோன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் எப்படி வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி போகணுன்னு சொல்லிட்டு ஐ வில் லெட் யூ நோ. ஓகே ரைட், கூல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் தி ப்ராப்ளம் பார்க்கும்போது, ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் போய் பாருங்களேன். இஃப் யூ கோ டு அப்ளிகேஷன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டு ஹேண்டில் தி ஸ்டேட் எனி அப்ளிகேஷன், கோ டு எனி அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் கான்டெக்ட் பேஜ், லெட்ஸ் கோ டு கான்டெக்ட் பேஜ் ஹியர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் தி யூசர் ஸ்டேட், ஓகே வி ஆர் ஹேண்ட்லிங் யூஸ் ஸ்டேட். ஸோ இதில் வந்து நம்ம ஃபார்ம் வச்சுக்கிறதுனால நம்ம பிரச்சனை இல்லை, பட் டிப்பிக்கலி ஏதாச்சும் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கெலாம் வந்து வில் பி யூஸிங் தி யூஸ் எஃபெக்ட். கரெக்டாக, ஐ மீன் யூஸ் ஸ்டேட் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, பட் இங்கே எதுவுமே யூஸ் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணல. யூஸ் எஃபெக்ட் ஐ மீன் யூஸ் ஸ்டேட். ஓகே, பட் டிப்பிக்கலி டு ஸ்டோர் சம் இன்ஃபர்மேஷன் வில் பி யூஸிங் சம் ஹூ கால் யூஸ் ஸ்டேட். இது எல்லாருக்கும் தெரியும், கரெக்டாக. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் மேக் திஸ் என்டையர் ஆப் அத்தென்டிகேட்டட். ஓகே, அத்தென்டிகேட்டட்னா லைக் லாகின் பண்ணுற யூசர்ஸ் மட்டும் தான் வந்து சில விஷயங்கள் பார்க்கணும், இந்த பிளாக்ஸ் பார்க்கணும். ஓகேவா? சப்போஸ் அவங்க லாகினாக இல்லை அப்படின்னா they have to redirect to some other page. ஓகே, ஸோ அது மாதிரி ஃபங்க்ஷன் எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஐம் பில்டிங் அ லேஅவுட். ஓகே, என்ன லேஅவுட்னா இட்ஸ் கால் லெட்ஸ் கோ வித் லேஅவுட். டிப்பிக்கலாக ஒரு ஹெட்டரு. ஓகே, இங்கே வந்து ஒரு மெசேஜ் வரணும் எனக்கு, ஹலோ யூசர்னு சொல்லிட்டு. அண்ட் கீழே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பேனல் மாதிரி இருக்கணும், அட்மின் பேனல் மாதிரிங்க. ஐம் கோயிங் டு கிரியேட் சம் அட்மின் பேனல் அண்ட் ஐம் நாட் கோயிங் டு கோட் யூஐ பாத். யூஐ நீங்களே வந்து நீங்கள் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட் வந்து எடுத்து நான் வந்து போட்டு உங்களுக்கு அந்த ஐடியாக்காக நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஹாவ் அ நியூ ரவுட், கோ டு event.jsx. அதில் வந்து இந்த பாத் இருக்குல்ல, அதே மாதிரி நான் வந்து இன்னொரு பாத் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பாத் பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பாத் அண்ட் இது பேர் பார்த்தீங்கன்னா /admin சொல்லிட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ admin/login அது மாதிரி இந்த மாதிரி பேஜஸ் அங்கே இருக்க போகுது. அண்ட் அதுக்குள்ளே வந்து we are going to have an element. அண்ட் இப்போ நான் எப்படி கெஸ்ட் லேஅவுட் வச்சுருக்கேன் அதே மாதிரி இப்போ நான் அட்மின் லேஅவுட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கெஸ்ட் லேஅவுட்டில் போகிறேன், let me copy this, let me paste this. அண்ட் இது பேர் வந்து இப்போ என்னது அட்மின் லேஅவுட் இல்லையா? ஸோ admin.jsx. அண்ட் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் இங்கே வந்து ரீநேம் பண்ணிக்கணும். ஸோ admin லேஅவுட். ஓகே டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய nav பாரும் நான் மாற்ற போகிறோம் இல்லையா? ஸோ ஐம் கோயிங் டு சேஞ்ச் மை nav bar as well. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த nav bar வந்து தி nav bar இருக்குல்ல, இதை வந்து I will just copy this and I will turn that into a different file called copy and paste. இது போய் பார்த்தீங்கன்னா admin nav bar இருக்கிறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனண்ட்குள்ளே வந்து we are also mixing some other UI elements. UI எலமெண்ட்டாக போடுறோம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த காம்பனண்ட்குள்ளே you can define a folder called UI. ஸோ UI இருக்கிற சின்ன கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் இது மாதிரி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இது ஆர்கனைஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஐ வில் புட் த admin nav bar at least here.
ஓகே, ஸோ உள்ளே போடுறேன், மூவ் பண்ணுறேன், மூவ் ஆயிடுச்சு. அண்ட் இதுவும் நான் நேம் மாற்றணும்ல, இது வந்து இப்போது அட்மின் நேவா, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்பிளாக் இருக்கட்டும். பட் இங்கே வந்து எனக்கு என்னென்னா, இதுக்கு பதிலாக ஐ நீட் சம்திங் லைக் வெல்கம் அட்மின் போடுறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ ஃபஸ்ட் லேஅவுட் நம்ம கொண்டு வந்துடலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவையெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் மினிமைஸ் போயிட்டு இப்போ என்ன இது, இட்ஸ் கோயிங் டு பி லைக் அட்மின் லேஅவுட் இல்லையா? அட்மின் லேஅவுட் டன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே தான் நம்ம கோயிங் டு ஹேவ் மெனி மெனூஸ், ஐ மீன் சில்ட்ரன் வச்சுக்க போகிறேன் இல்லையா? ஸோ சில்ட்ரன் இதுக்குள்ளே வந்து அகைன் ஐ ஹேவ் கோயிங் டு ஹேவ் சம் பாத். ஃபஸ்ட் வந்து லாகின் இருக்கும். ஓகே, அது நான் இப்போ ஒர்க் பண்ண போதில்லை. லெட் சேவ் திஸ் ஃபார் நவ். அண்ட் நெக்ஸ்ட்டு வி கோயிங் டு ஹேவ் சம் எலமெண்ட் இல்லை எலமெண்ட். அண்ட் இப்போ சும்மா டிவிஷனாக க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, லாகின் ஃபார்ம் ஹியர்னு போடுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஐம் கோயிங் டு ஹேவ் அனதர் பாத். ஸோ இந்த பாத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் டேஷ்போர்ட். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் எலமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எலமெண்ட் அண்ட் டேஷ்போர்ட்லாம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட பேஜஸ்க்குள்ளே ஐம் கோயிங் டு கிரியேட் நியூ ஃபோல்டர் கால் admin. ஓகே, அட்மின்குள்ளே ஐம் கோயிங் டு ஹேவ் அ செப்பரேட் பேஜ், என்னென்னா டேஷ்போர்ட் வைக்க போகிறேன். ஸோ dashboard.jsx. அண்ட் இதுக்குள்ள சும்மா லேஅவுட்டுக்காக ஸ்டேட்லெஸ் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். டேஷ்போர்ட் பேஜ். ஓகே, டிவிஷனில் வந்து டேஷ்போர்ட் பேஜ். இட்ஸ் சேவ் திஸ். ஓகே, அண்ட் பேஜஸ்க்கு போய்ட்டு இங்கே நான் ஆட் பண்ணுறேன் எலமெண்ட்டாக. எலமெண்ட் அது டேஷ்போர்ட் பேஜ். ரைட், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி இங்கே வந்து வி ஹேவ் சம் எரர்ஸ் இல்லையா? லெட்ஸ் கோ டு கன்சோல் லாக் இன்ஸ்பெக்ட். வி ஹேவ் மெனி எரர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரவுட்டிங் பாத் அண்டர் பாத் இஸ் நாட் வேலிட். அப்சல்யூட் சைல்ட் ரூட் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அண்ட் கம்பைன் பாத் ஆஃப் ஆல் இட் பேரண்ட் வருது. ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இங்கே வந்து இங்கே ஸ்லாஷ் போடுறோம் இல்லைங்களா? ஸோ இங்கே ஸ்லாஷ் ஒன்று இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பை டிஃபால்ட்டாக நான் ரூம் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் லாகின் இயர். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ் திஸ், refresh, and still we have the same error. Okay, ஒரு நிமிஷங்க, be online. ஹலோ, சொல்லுங்கள், யாருங்க? யா சொல்லுங்கள். நான் இப்போ ஆஃபீஸில் இல்லைங்க ஆக்சுவலி. நான் இப்போது ஸோ வேறு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாட் யூ எக்ஸ்பெக்டிங் சொல்லிட்டீங்க எனக்கு கொடுங்க. நான் அதை என்ன பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். பேஸ்ட் ஆன் தட் ஐ வில் டிசைட். சரிங்களா? ஏன்னா என்னதுங்க? ஏங்க நான் ஆஃபீஸ் நான் இல்லைன்றேன், ஸ்டேட்மெண்ட் பேசி என்ன பண்ண போகிறீங்க? ஆஃபீஸில் இல்லையே. ஆமாங்க, சரிங்க பிரதர். இப்போ நான் ஆஃபீஸில் நான் இல்லைல்ல, எப்படி பேசுவீங்க சொல்லுங்கள்? இப்போ நான் உங்களுக்கு வேலை தரேன்னா நீங்கள் எனக்கு வேலை தரீங்களா சொல்லுங்கள்? ஏங்க ஏன் ஓகே ரைட்டு. அதுக்குன்னு நீங்கள் வந்து இப்படி சொன்னால் எப்படி? நான் எப்போ அங்கே ஆஃபீஸ் வர முடியுமோ அப்போ தான் பேச முடியும் இல்லையா? சரி ஓகே, நீங்கள் என்ன வாட் யூ வாண்ட் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். பேஸ்ட் ஆன் நான் என்ன சொல்லிட்டு டிசைட் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? வாட் யூ வாண்ட் அதை நீங்கள் வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. பாருங்கள். ஹலோ, சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேடம். ஆமாம்.
ஓகே ரைட். ஸோ என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா திஸ் அப்சல்யூட் ரவுட் பாத் நெக்ஸ்ட் அண்டர் பாத் சொல்லிட்டு வருது. ஓகே ஸோ ஐ திங்க் வி ஹாவ் ஓகே மேபி நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா இதை வந்து இது கீழே போட்டுக்கணும். சில்ட்ரன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போட்டுக்கணும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதுவும் போடுறோம் இல்லைங்களா, இட்ஸ் கன்ஃபியூசிங். ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை நான் அப்படியே கட் பண்ணுறேன். சில்ட்ரனுக்குள்ளே ஐ வில் ஹாவ் இட் லைக் ஹியர். Okay, let's save this now. Save, refresh, and still we have the same error. Maybe எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம். சரி ரிமூவ் பண்ணி பட்டா வருதான்னு பார்க்கலாமா. ரிமூவ் பண்ணுறேன். சேவ். now it's working. அது அந்த அட்மின் இருக்கிறதுனால ஸ்பெசிஃபை பண்ண சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி அந்த அட்மின் பேரண்ட் கிளாஸா இது இல்லையா? அந்த டேஷ்போர்டுக்கு முன்னாடி ஒரு அட்மின் போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். Let's save this /admin absolute route path at dashboard next and that path is not valid. Okay, maybe like this. Now it's working. It's still working. Okay, fine, super. ஓகே இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு வெளில போட்டு பார்க்குறேன். ஒர்க் ஆகுதானே. செக் திஸ். ஓகே ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங் இல்லையா, சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹேவ் திஸ் பாத். ஓகே ரூட் பாத்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அனதர் பாத் கால் அட்மின். அந்த அட்மின்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து /admin டேஷ்போர்டு போட்டால் admin /dashboard அப்படின்னு போட்டால் இப்போ டேஷ்போர்ட் பேஜ் வருது. ஓகே ஸோ நான் வந்து பிரிச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட கெஸ்ட் ரவுட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மின் ரவுட்ஸ். ஓகே ஸோ அட்மின் ரவுட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் டேஷ்போர்ட் வச்சுருக்கேன். டேஷ்போர்ட் லைட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டேஷ்போர்ட் லைட் எப்படி இருக்கும், லைக் டிபிக்கல் வி ஹேவ் லைக் சைட் பார் அண்ட் மெயின் கண்டென்ட் இருக்கும்ல. சும்மா கண்டென்ட் டிராஃப்ட் பண்ணுறேன். ஓகே ஃபார் தி எக்ஸாம்பிள். ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ் கன்சோல். லெட் மீ கோ டு அட்மின் லேஅவுட். இங்கே நம்ம வந்து கொஞ்சம் மாற்றுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன அதுக்கு போகுது, இது வந்து நாபார் இல்லை, இது வந்து இட்ஸ் கால் அட்மின் நாபார். நாபார் எழுதிட்டேன் நான், இதை இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அட்மின் நாபார் ரைட். சேவ் அண்ட் டேபிள் அதெல்லாம் நம்ம ரூம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு சேஞ்ச் திஸ். ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா இப்போது இண்டிகோக்கு பதிலாக வில் ஹாவ் லைக் ஆரஞ்ச். மேபி ஆரஞ்ச் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. மேபி பிங்க், ரெட், ரோஸ். ஓகே எல்லாம் பழிச்சு தாங்க இருக்குது. இதான் காமர் கலர்னு பார்த்தா லெட்ஸ் கோ வித் ஸ்லேட், கிரே, ஜிங்க், நியூட்ரல், ரெட், ஆரஞ்ச், ஆம்பர், லைம் வச்சு பார்க்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் லைம் அதுக்கு மேலே இருக்கும், பட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சொல்ல அதுக்கு மேலே இருக்குது. ஓகே லைம் யூஸ் பண்ணுறேன் சேஞ்சுக்காக. அண்ட் ஐ வில் ஹாவ் 800 கொஞ்சம் டார்க்காக. ஓகே நவ் இப்போ பரவாயில்ல ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்களா கலர் சூஸ் பண்ணும்போது வாட் கலர் யூ வாண்ட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேட். ஓகே இப்போ நான் வந்து 500 போட்டால் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகே வைல் ஐ ஹேவிங் அ டார்க் ஷேட் இட் இஸ் ஹேவிங் என் டார்க் கலர் ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நம்ம டிப்பிக்கல் எல்லா அப்ளிகேஷன்லையுமே இதை அட்மின் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குள்ளே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஹோம் வி கேன் ஹேவ் சம்திங் லைக் திஸ். ஸோ வெல்கம் அட்மின் சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து we can have like a logout. ஓகே ஸோ இப்போ யூஆர் வந்து as it is டம்மியாக இருக்கட்டும். I will put it like this. சேவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் அட்மின். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேரில் லாகின் ஆயிருந்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து வெல்கம் அட்மின் சொல்லி வரணும். ஓகே அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு என்னென்னா வாட் அஸ் லெட்ஸ் அஸ்யூம் லைக் வி ஹாவ் அனதர் லேஅவுட். லைக் இங்கே சைடில் வந்து ஒரு சைட் பார் மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன். ஐ கிரியேட்டட் லேஅவுட் டூ. ஸோ லெட்ஸ் காப்பி திஸ். இதை வந்து நியூ கிரியேட் பண்ணுறேன். நியூ ஃபைல் admin sidebar.jsx. அதே மாதிரி குயிக்காக கிரியேட் பண்ணுறேன். admin sidebar. இது வந்து டிவிஷனுக்குள்ளே வந்து I'm going to have it like a class of bg of white, padding of 10, round. Let's save this and I'm going to have some h4 welcome admin. Here are your side மெனூஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நான் வந்து இது நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய அட்மின் லேஅவுட்குள்ளே நான் இங்கே போட போகிறேன். ஓகே ஃபஸ்ட்டு வந்து நாபா வேணும் எனக்கு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் தட்
I want to split my screen. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட லெஃப்ட் பார் வேணும் எனக்கு இல்லையா. ஸோ என் லெஃப்ட் பார் தான் சைட் பார் வேணும் எனக்கு. ஸோ ஐம் கோயிங் டு புட் தட். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஐ ஹேவ் டு ஸ்ப்ளிட் இட் இல்லையா, அப்போ தான் தெரியும் எனக்கு. ஸோ ஒரு டிவிஷனுக்குள்ளே ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் அ ஃப்ளெக்ஸ், அண்ட் அதுக்குள்ளே தான் வந்து இங்கே வந்து வி கோயிங் டு ஹேவ் அ சைட் பார். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங்கில் இருக்கிற மெயின் வேணும் எனக்கு. ஓகேவா, இது நேம்க்காக சைட் பார் மெயின் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பிஜி ஆஃப் ரெட் ஆஃப் 15 போட்டு பார்க்கலாம். சேவ், எதுவுமே தெரியலையே. மேபி பிகாஸ் ஆஃப் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா லேஅவுட்ஸ் அட்மின்கிட்ட தான் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி என்னென்னா அது ஆல்ரெடி கொஞ்சம் க்ரேயாக இருக்கு இல்லைங்களா, அதான் தெரிஞ்சிருக்காது. ஸோ 500 போட்டோன்னா இப்போ ஸ்டில் ஒர்க் ஆகல, பிகாஸ் நம்ம ரிமைனிங் கரண்ட் அவுட் எடுத்துக்கிச்சு இல்லை, அதனால தான். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் புட் சம் கரண்ட் ஹியர் டு செக் அண்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மெயின்குள்ளே தான் ஐ நீட் அவுட்லெட் இல்லையா, அவுட்லெட் தான் நான் ரிமைனிங் கண்டென்ட். ஸோ அதை நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே வந்து கரெக்டாக வருது. ஓகே, ஸோ ஐ வாண்ட் எனக்கு பிஜி கால தேவையில்லை. பட் அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா இது நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து 1 by வித்தை சொல்கிறேன். ஓகே, வித்து வந்து எனக்கு நான் ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோயிங் டு ஸ்ப்ளிட் பை 1:12 வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு டோட்டல் 12 கிரேடாக பிரிக்க போகிறேன். ஓகே, ஸோ 12 கிரேடாக நான் பிரிக்க போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வித்து பார்த்துல இட் ஹேஸ் டு டேக் திஸ் வித் அண்ட் ரிமைனிங் வந்து ஹேவ் டு அசைன் இட் லைக் திஸ் வித் ஆஃப் 11 out of 12. ஓகே, இட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஸோ இது கொஞ்சம் ஸ்பிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து லெஃப்ட்டு இது வந்து மெயின் கண்டென்ட். ஓகே, நம்ம கலர் முக்கியம் இல்லை, பட் கலர் நான் வந்து சும்மா இதுக்காக வச்சுருக்கேன். பட் சப்போஸ் புரியல என்ன கேளுங்க. இட்ஸ் சேவ் திஸ். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எடுத்துக்காக என்ன பண்ணுறேன், இங்கே நான் வந்து ஐ வில் ஹேவ் another கலர். ஸோ பிஜி ஆஃப் ஒயிட் பேடிங் வந்து ஒரு 10 தரேன், ரவுண்ட் ஆகணும். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சைட் பார். நான் சைட் பார்னு போட்டுடுறது சைட் பார். அண்ட் இது வந்து நம்மளோட டேஷ்போர்ட். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு மீக்குள்ள வேணும்னா ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ மார்ஜின் வந்து நான் வந்து 10 தரேன் டு ஹேவ் சம் ப்ராப்பர் மார்ஜின். அண்ட் இது ரெண்டுக்கும் நம்ம ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் 4, மேபி 4 ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, ஆஃப் 10 தக்கிறேன் 10. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம சைட் பாரு அண்ட் டேஷ்போர்ட் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி கலர் போடுறேன், அப்போ தான் நமக்கு தெரியும். லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே, ஸோ இப்போ சைட் பாரு இது டேஷ்போர்ட். ஓகே, பட் சைட் பார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சின்னதாக இருக்குது. இட் ஹேஸ் டு பி ஈவன் கொஞ்சம் நம்மளோட ஃபுல் லென்த்தில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 1/3 இருக்கணும் இல்லையா. ஸோ வி கேன் ஸ்பிட் இட். ஸோ வித் வந்து எனக்கு வந்து 1/3 இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் லைக் 1/3 இருக்கான்னு தெரியல, இட்ஸ் கிவ் ட்ரை. 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 2 வந்து 1/3 வச்சுக்கிறேன். அதாவது நல்லா பாருங்கள், 1/3னா டோட்டலாக 3 பிரிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இங்கே வந்து வேணும். ஓகே, ரிமைனிங் 2 பார்ட் வந்து ஐ வாண்ட் இட் அவுட்லெட். ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ உங்களோட லேயர் நீங்கள் செப்பரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை செப்பரேட் பண்ணணும். ஓகே, பட் இங்கே பார்த்தா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பெருசாக வேணாம். ஸோ 1/4 வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி 1/3 பதிலாக அவங்க வந்து 1/4 இருக்குது, 5 இருக்குது, அப்படி வச்சுக்கலாம். ஸோ 5 வச்சுட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து இங்கே இருக்கணும், ரிமைனிங் 3 வந்து ஐ வாண்ட் லைக் திஸ். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் என்ன ரிமூவ் பண்ணிவிட்டு கூட ஐ வில் சேஞ்ச் திஸ் as 1/2/4. ஓகே, ஸோ 1 வச்சுட்டு மீதி வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேங்க. உங்களுக்கு சொல்லுறது புரியுதா, வாட் ஐம் ட்ரைங் டு டூ புரியுதா? புரியுது. ரைட். ஸோ இந்த மார்ஜின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ வில் ரெடியூஸ் தட் மார்ஜின் டு 5. ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சைட் பாரில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் H4 explaining welcome admin வைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். ஸோ இது கொஞ்சம் போல்ட் ஆகிக்கலாம். ஸோ class of font of semi bold and it's going to be of text of excel to have a little bit bold. இது ரொம்ப பெருசாக இருக்குது, இதுவே ஓகே. ரைட். ஸோ இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா we going to have some contents. ஸோ எங்கள் ஆல்ரெடி சைட் பார் எழுதிட்டேனோ. ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் ஜஸ்ட் கெட் இட். ஓகே, இந்த சைட் பார்க்குள்ளே கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நான் இதுக்கு ஹிட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் கோ டு ஹியர். இப்போ இங்கே வந்து என்னோட சைட் பார் நான் வச்சுக்கிறேன். ஸோ
அட்மின் சைட் பார். ஓகே, இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன், ஏன்னா எல்லாம் ஒரே பேஜில் போனால் வச்சுக்கோங்களேன் ரொம்ப க்ளம்ஸியாக இருக்கும்ல, அதனால் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ அட்மின் சைட் பார்க்குள்ளே ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் லேஅவுட். ஓகே, ஸோ இப்போ பேக்ரவுண்டு பிஜி ஒயிட்டு பேடிங்லாம் இங்கே போட்டதுனால நான் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், இங்கே தேவையில்லை. கரெக்டாக என்னோட லேஅவுட்டில் ஸோ கோ த ஐ டோன்ட் நீட் திஸ் ஹியர், இட் சேவ் திஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போது இதெல்லாம் வந்து செப்பரேட் ஃபைலில் இருக்குது. இஃப் யூ கோ தேர் யூ கேன் கஸ்டமைஸ் இட் அக்கார்டிங்லி. ஸோ கிளாஸ் ஆஃப் ஃபாண்ட் ஆஃப் செமி போல்ட் அண்ட் பார்த்தீங்களா, நைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் ஆஃப் 5, பேடிங் ஆஃப் 10. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்தந்த பேஜில் வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து we can able to code it accordingly, ரைட்டா? ஓகே, இது வந்து பேராகிராஃப் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. கிளாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் கிரியேட் ஆஃப் 600 போடுறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேஷ்போர்ட் அட்மின் இருக்குது. இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளே போயிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், டேஷ்போர்ட் ஃபார் மிஸ்டர் அட்மின் யூசர் அப்படின்னு போடுறேன். லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரே பேஜை வைக்கும் போது வி ஆர் யூஸிங் எ ஃபீல்ட் கால் யூசர் நேம் வந்து நம்ம வந்து நேபாலில் ஷோ பண்ணுறோம், சைட் பாரில் ஷோ பண்ணுறோம், டேஷ்போர்டில் ஷோ பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த டிப்பிக்கில் என்ன பண்ணுவோம், நம்ம வாட் வில் டூ, வி வில் லைக் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து யூஸ் ஸ்டேட்டை வச்சுருப்போம், கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டு தி மெயின் பேஜ் எங்கே இருக்குது, main.jsx இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே போனீங்கன்னா டேஷ்போர்ட் பேஜ். ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க, இது வந்து டைனமிக்காக இருக்க போகுது இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், நீங்கள் எதர் யூ ஹேவ் டு லைக் பேரண்ட்லேருந்து வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டு தி இது பேரண்ட்டில் அட்மின் லேஅவுட் இல்லையா? ஸோ அட்மின் லேஅவுட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டிஃபைன் தி யூசர் நேம் ஹியர். எப்படி பண்ணுவீங்க, டு ஹேவ் யுவர் ஸ்டேட் யூ வில் பி யூஸிங் யூஸ் ஸ்டேட், ரைட்டா? யூஸ் ஸ்டேட்டில் ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் அ சிம்பிள் ஆப்ஜெக்ட். சாரி, ஸோ அதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ யூசர் ஐடி of 1. For example, நான் அதுக்கு சும்மா மார்க்அப் எழுதுறேன். and user name is going to be of அன்பு வைக்கிற வச்சுக்கோங்களேன். and also I'm going to have is logged in. ஓகே, இது வந்து ட்ரூ வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப் I have like numbers, string and boolean யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது என்ன பண்ணுறேன்னா I'm going to save in a variable call அதே மாதிரி cons user set user. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணோம், நான் இந்த அட்மின் பேஜ்லேருந்து ஐ ஹேவ் டு பாஸ். இங்கே தான் வந்து நம்மளோட ஸ்டோர் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம், நம்ம டேட்டா வந்து சேவ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா என்னோட எல்லாத்துக்குமே எங்களுக்கெல்லாம் இந்த அட்மின் தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் வந்து நான் பாஸ் பண்ணேன் இன்ஃபர்மேஷன், ஏன்னா அப்போ தான் தெரியும் இல்லையா? ஸோ அட்மின் பாருக்கு வந்து உள்ளே போனீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் ஃபீல்ட் டு பி டைனமிக். ஸோ இது டைனமிக் ஆக்குறேன். ஸோ ஐம் கோயிங் டு மேக் அஸ் அ ப்ராப். பேர் என்னது, யூசர். இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், யூசர் டாட் இதோட ஃபீல்ட் பாருங்கள். இஃப் கோ டு அட்மின் ஹியர் யூசர் இல்லையா, யூசர் டாட் யூசர் நேம் தான் எனக்கு தேவை. இஃப் பாசிபிள் நான் வந்து அந்த யூசரே கம்ப்ளீட்டாக வந்து கூட போடலாம், கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன்னா யூசர் டாட் யூசர் நேம் அப்படி சொல்லி வாங்குறேன். ஸோ ஐ ஹேவ் டு கெட் தட் யூசர் ஆஸ் அ ப்ராப். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன், யூசர் வந்து நான் வாங்குறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் ஆல்சோ நான் பேக்கில் போயிட்டு அந்த காம்பவுண்ட் எங்கே கால் பண்ணுறோன்னா அங்கே நான் வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஐம் கோயிங் டு பாஸ் இட் லைக் திஸ் யூசர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட யூசரை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, க்ளீன், சூப்பர், நைஸ். ஸோ இப்போ வந்து உள்ளே போனீங்கன்னா யூ வில் ஹேவ் எரர். என்ன எரர்னா இங்கே போனீங்கன்னா இஸ் மிஸ்ஸிங் இன் ப்ராப் வேலிடேஷன் சொல்லி வருது. ஓகே, இங்கேயும் மேலே போனீங்கன்னா அதே தான் ப்ராப் வேலிடேஷன் வருது. ஸோ என்ன பண்ணணும், வி ஹேவ் டு கோ ஹியர். அதே மாதிரி அட்மின் நபார் டாட் ப்ராப் டைப்ஸ். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபீல்டு அது யூசர் இல்லையா, யூசர் வந்து ஸோ ப்ராப் டைப்ஸ் டாட் we have to import it like this. So import prop types from prop types. Okay, so for prop types dot போடும்போது you should have this kind of definition. So இந்த ஆப்ஜெக்ட் தான் சார் போகுது, ஏன்னா அதுக்குள்ள தான் யூசர் நேம் இருக்குது இல்லையா? இப்போ let's save this. அண்ட் இப்போ வந்து இந்த செட் யூசர் நம்ம வந்து மாடிஃபை பண்ணலன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டும் அதாவது செட் யூசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம் போது இல்லை அப்படின்னா. ஓகே,
ஸோ இப்போ வந்து இஃப் ஐ கோ டு டேஷ்போர்ட் ஹியர் இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் அட்மின் வந்துச்சு. ஓகே, அண்ட் ஐ வாண்ட் இப்போது இந்த யூசரை பேஸ் பண்ணி நல்லா பாருங்கள், அட்மின் டேட்டில் இருக்கிற இந்த யூசர் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஐ வாண்ட் டு ஹாவ் தி சேம் இன்ஃபர்மேஷன் ரிஃப்ளெக்டட் ஆன் மல்டிபிள் காம்போனன்ட்ஸ். ஓகே, இப்போ வெல்கம் அன்பு இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் அட்மின், வெல்கம் மிஸ்டர் அட்மின் சொல்லிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இங்கே எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ப்ராப்ஸ் ட்ரில்லிங் தான். ஓகே, ப்ராப் ட்ரில்லிங்கிறதோட எக்ஸாக்டாக என்ன பண்ணலாம்? நம்ம ப்ராப் ட்ரில்லிங் வேர்ட் யூஸ் பண்ண வேணாம், வேறு என்ன யூஸ் பண்ணலாம்? எல்லாம் வீடியோ வாங்க பார்ப்போம். கமான் வீடியோ காய்ஸ். ஸோ கெஸ் பண்ணுங்கள். அக்கலியா இருக்கீங்களா? விஜய் நீங்கள் இருங்க, முடிச்சிருங்க. அக்கலியா நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஆக்சஸ் பண்ணு. எப்படி? இப்போது இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் ஸ்டேட் இன் தி மாஸ்டர் அட்மின் லேஅவுட். ஓகே, ஸோ நான் அட்மின் டேஷ்போர்டில் நான் அந்த ஃபீல்டு வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், ப்ராப் மூலியமாக நான் அதை உள்ளே பாஸ் பண்ணிவிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஐ வாண்ட் சேம் கைண்ட் ஆஃப் திங் இன் சைட் பார் அண்ட் டேஷ்போர்ட். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? சைட் பார்லயும் வந்து ப்ராப்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். சூப்பர், குட். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இங்கே நான் வந்து யூஸர் பாஸ் பண்ணுறேன், அதே மாதிரி தான். ஸோ ஐம் கோயிங் டு காப்பி தி சேம் திங் ஹியர், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், அண்ட் சைட் பார்க்குள்ளேயும் போயிட்டு ஐ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப் ஹியர், சேம் திங் யூசர். அதே மாதிரி இதுக்குள்ளே யூசர் டாட் யூசர் நேம். ஓகே, அண்ட் யூ ஷுட் ஆல்சோ டூ தி ப்ராப் வேலிடேஷன் ஹியர் டூ. ஸோ என்ன பண்ணணும், அதே மாதிரி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு தி நாபார் ஹியர், இதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன், நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். லிசன் கேர்ஃபுல்லி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இது வந்து அட்மின் சைட் பார், இது மட்டும் மாற்றிட்டேன்னா நான் இட் ஷுட் ஒர்க். இதுவும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஐ வில் இம்போர்ட் இட் லைக் ஹியர். அதே மாதிரி மேலே போயிட்டு காப்பி, ஐ வில் இம்போர்ட் இட் லைக் திஸ். சரி, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கோடு போய் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வெல்கம் ஆன் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். என்ன பண்ணலாம்? முஷ்கீர் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் முஷ்கீர். அதே மாதிரி அந்த கொம்பனண்ட்டுக்கு வந்துட்டு ப்ராப்ஸ் பாஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களை லேட்டுக்குள்ளே போயிட்டு யூ கேன் கோ ஹியர் அண்ட் இங்கே வந்து அவுட்லெட் போக தேவையில்லை. பட் டேஷ்போர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேஷ்போர்டில் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பாஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ டேஷ்போர்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் லைக் யூசர், நீங்கள் வந்து உங்களோட அந்த இது வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் நம்ம, we have this value on the admin, கரெக்டாக? ஸோ இங்கே தான் நம்ம இந்த ஸ்டேட்டில் வச்சுருக்கோம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து அவுட்லெட்டுக்கு வந்து நம்ம டேட்டா பாஸ் பண்ணக்கூடாது, இட்ஸ் பேட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இதுக்கு ஒர்க் அரௌண்டும் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தி சேம் அந்த பேரண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம மல்டிபிள் காம்போனன்ட்ஸ்க்கு நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் nav bar, சைட் பார் அண்ட் டேஷ்போர்ட். அண்ட் ஈவன் தோ டேஷ்போர்டுக்குள்ளே என்ன ஏதாச்சும் உள்ளே இருக்குது அப்படின்னா அங்கேயும் நீங்கள் இந்த பாஸ் பண்ணணும் யூசரை, அந்த யூசரோட ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா? டீப்பாக போயிட்டே இருக்கும், சேஞ்ச் மாதிரி போயிட்டே இருக்கும் கீழே. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் அப்படின்னா கூட நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து உங்களுக்கு தரும். பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ உங்களுக்கு தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலாக வந்து ரூயின் பண்ணிடும். லைக் எங்கேருந்து எரர் வந்திருக்கே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுதான் நம்ம என்ன கால் பண்ணுவோம்னா, வி கால் அஸ் அ ப்ராப் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ப்ராப் ட்ரில்லிங்னா, ட்ரில் பண்ணிட்டு போயிட்டே இருக்குல்ல, நெஸ்ட்டாக உள்ளே போயிட்டே இருக்குல்ல டீப்பாக, தட்ஸ் வை வி கால் அஸ் ப்ராப் ட்ரில்லிங். ஸோ இன் ப்ரோக்ராமிங் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட்ன்றதோட டிஃபிகல்ட் யூஎக்ஸ், டெவலப்பர் யூஎக்ஸ். ஓகே, டெவலப்பர் வைஸ் யோசிக்கும் போது ரொம்ப பேடான ஒப்பீனியன், அது மாதிரி நீ பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு வேறு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு ஆல்ரெடி நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, we can use something called context. So what is context? Contextனா, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு யூஸ் ஸ்டேட் வேரியபிளில் வந்து you are having the values and you are using that, you are passing that value in the respected props, கரெக்டாக? பட் இந்த கான்டெக்ஸ்ட் எப்படின்னா, it will act like a global state. உங்கள் அப்ளிகேஷனோட குளோபல் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ தட் எந்த காம்பனி வேணாலும் அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது சில்ட்ரன், எந்த சில்ட்ரன் காம்பனண்ட் வேணாலுமே அந்த பேரண்ட்டோட இருக்கிற அந்த ஸ்டேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு கூகுள், ரியாக்ட் கான்டெக்ஸ்ட்னு போடுறேன், கான்டெக்ஸ்ட். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அதோட அஃபிஷியல் ஓல்டு வருது, லெகசினாவே
ஓல்டு இது ஓகேங்களா டாக்குமெண்டேஷன் அதை விட்டுருங்க. நியூ டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா react.dev அது கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have something called context இல்லையா. கான்டெக்ஸ்ட் வந்து we have two important things. ஓகே, ஸோ கான்டெக்ஸ்ட், create context, அதே மாதிரி அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூ கேன் யூஸ் இட் லைக் யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லாஜிக் சேம் லாஜிக் இருக்கு இல்லையா. இந்த லாஜிக் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் லைக் ஐ வில் யூஸ் இட் லைக் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதை தெரிஞ்சுதா உங்களுக்கு? இதோட ப்ராப்ளம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? காயத்ரி என்ன புரியல சொல்லுங்கள். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. The context. ஓகே, கான்டெக்ஸ்ட் நம்ம சொல்லும் போது புரிஞ்சுக்கலாம். ஓகே, நோ வரிஸ். இப்போதைக்கு அந்த பாஸ் பண்ணுறது, இந்த ப்ராப் ட்ரில்லிங் என்ன ப்ராப்ளம் அது புரிஞ்சுதா? ஓகே, ரைட். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கிரியேட் அ கான்டெக்ஸ்ட் ரைட் அவே. ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்டுக்கு வரலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ கான்டெக்ஸ்ட். அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன எதில் இருக்கோம், நம்ம வி ஆர் கிரியேட்டிங் காம்போனன்ட்ஸ் யூஸிங் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட், கரெக்டாக? ஸோ வி ஹேவ் டு ஃபாலோ திஸ் திங். ஸோ கிரியேட் கான்டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது ரியாக்டில். ஓகே, when you click on this it will automatically import in the React. யூஸ் ஸ்டேட் மாதிரி அது வந்து ஒரு ஹுக். ஸோ அதுக்குள்ளே வந்து யூ கேன் ஸ்பெசிஃபை எனி டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, டிஃபால்ட் வேல்யூ என்னது? ஐம் கோயிங் டு பாஸ் திஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் நவ் இல்லையா. ஐ வில் காப்பி திஸ் ஆப்ஜெக்ட் as it is. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வேரியபிள் சேவ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சேவ் லைக் கான்ஸ் யூசர் இன்ஃபர்மேஷன் தானே, யூசர் கான்டெக்ஸ்ட்னு போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியணும் வாட் இஸ் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்னாவே நம்ம பேசுகிற அந்த 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 ஒரு கரெக்டாக இருக்கிற இன்ஸ்டன்ஸ் தான் வி கால் இட் அஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ எந்த விஷயத்தில் நீ பேசுகிற அப்படின்னு இருக்குல்ல, லைக் வாட் திங் வி ஆர் டாக்கிங் அபவுட், அந்த ஒரு திங் தான் வி கால் இட் அஸ் கான்டெக்ஸ்ட். அந்த வாட் யூ கால் லைக் எக்ஸாக்டாக சொன்னோன்னா இப்போ திஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்டில், அதே மாதிரி தான். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்னால் லைக் இந்த விஷயம், இந்த ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் யூசர் கான்டெக்ஸ்ட். இப்போது இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராப் ட்ரில்லிங் பரலாம் ஐம் கோயிங் டு யூஸ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் விச் இஸ் கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் கமெண்ட் பண்ணிட்டேன் இல்லையா. கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்டை வந்து என்னோட பேரண்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் nav பார், சைட் பார் அண்ட் அவுட்லெட். ஓகே, ஸோ இதுக்கு பேரண்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் போடணும். ஓகே, ஸோ இதுக்கு பேரண்ட்டில் என்னது? ஸோ இதுதான் பேரண்ட் இல்லையா. ஸோ என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே ஐ ஹேவ் டு கிரியேட் அ டேக். அண்ட் டேக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லைக் திஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணாலும் லெட் மீ கோ டு டாக்குமெண்டேஷன்ஸ். அவங்க எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் கிரியேட் அ கான்டெக்ஸ்ட் தட் கம்போனன்ட்ஸ் கேன் ப்ரொவைட் ஆர் ரீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து அப்பர் கேஸில் போட்டிருக்காங்க. ஐ மீன் டே புட் இட் இன் ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட்டு கேரக்டரும் செகண்ட் வேர்டோட ஃபஸ்ட் கேரக்டருமே அப்பர் கேஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? அதே மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி யூசர் கான்டெக்ஸ்ட். ஓகே, ரைட். இது நேமிங் கன்வென்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட் யாரெல்லாம் ரீட் பண்ண போகிறாங்களோ, ஓகேவா? ஸோ இப்போ அட்மின் nav பார் யூஸ் பண்ண போகிறாங்க, சைட் பார் யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு மேலே யூ ஹேவ் டு கிரியேட் சம்திங் கால் தட் யூசர் கான்டெக்ஸ்ட். ஓகே, டாட். அண்ட் இது வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 3 things ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா கன்சியூமர், ப்ரொவைடர், டிஸ்பிளே நேம்னு இருக்குது. ஸோ கன்சியூமர்னா தி பர்சன் ஹூ இஸ் ரெடி டு கெட் திஸ் ஸ்டேட். ஓகே, இதுக்குள்ளே இது வந்து ஸ்டேட் தான் நம்ம குளோபலாக வச்சுருக்கோம், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா we can get it like consumer. ஸோ we are going to provide it. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லணும்ல, நம்ம பேரண்ட்டில் வந்து ப்ரொவைடர் நம்ம வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான கமெண்ட் தான் டாட் ப்ரொவைடர். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have something called வேல்யூன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த வேல்யூக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் வாட் டைப் ஆஃப் வேல்யூ கோயிங் டு கிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐம் கோயிங் டு யூஸ் எனி வேல்யூ, எனி யூஸ் ஸ்டேட் வேணால் நீ வேல்யூ தந்துக்கலாம் இங்கே நீங்கள். ஓகே, டோட்டலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் டிஃபால்ட் வேல்யூ அங்கே தந்துருக்கனால பிரச்சனை இல்லை. ஓகே, ஆர் எல்ஸ் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் ஓகே இப்படிக்கு அப்படி இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் பண்ணுறேன்னா இது நான் அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் வேல்யூ ஆல்ரெடி உள்ளே இருக்குங்களா. ஸோ வச்சுட்டு இதுக்குள்ளே இருக்கிற சைல்டு, ஓகே, அந்த சைல்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கணும். ஸோ நான் பண்ணுறேன், இதை மேலே போட்டுட்டு இதுக்குள்ளே சைல்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுட்டு இப்போ எனக்கு வைக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த யூசர் கான்டெக்ஸ்ட்டு டாட் ப்ரொவைடர் வந்து நான் அதோட பேரண்ட் டிஃபைன் பண்ணிக்கிறேன் அந்த டேக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே சில்ட்ரன் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கிவ் தி அதர் காம்போனன்ட்ஸ், இந்த ரியாக்ட் nav பாரு அப்புறம் சைட் பாரு அதெல்லாம் தரேன். பிகாஸ் அவங்களாம் வந்து இந்த யூசர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, கரெக்டாக? அந்த யூசர் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வாட் ஐ வில் டூ நவ் இஸ் ஐ வில் ரிமூவ் ஆல் தி ப்ராப்ஸ். இது தேவையில்லை.
அண்ட் இதுவும் தேவையில்லை. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு எல் மீ எரர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VS Code எந்த எரரும் காமிக்கல. இஃப் யூ கோ டாப் we are having a error யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. let me close this also. let's save this and if you go to my dashboard here you'll have a error. இங்கே பார்த்தீங்கன்னா cannot read properties of undefined சொல்லி வருது. ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்பர் வேல்யூ தரல இல்லையா, ஸோ இட் இஸ் ஹேவிங் தட் எரர். பட் இப்போ நீங்கள் இது மேல் டிஃபைன் பண்ண இந்த ஸ்டேட் இதை நீங்கள் எப்படி உங்கள் சில்ட்ரன், அதாவது இந்த கான்டெக்ஸ்ட்குள்ளே இருக்கிறது தான், அதுக்குள்ளே இருக்கிறது தான் எல்லாமே சில்ட்ரன் கரெக்டாக. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கணும், அந்த பேரண்ட் டேட்டா வாங்கணும் இல்லையா. எப்படி வாங்கலாம்னா go to the children component respectively. ஓகே, அதில் we have some hook call. நான் என்ன சொல்லியிருந்தேன், create hook மாதிரி we have something called useContext. அந்த கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, useContext இதுக்குள்ளே வந்து என்ன வேல்யூவோ நீங்கள் வேல்யூ போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வாட் எவர் வேல்யூ யூ கேன் புட் இட் அஸ் அ கான்டெக்ஸ்ட் வேல்யூ ஹியர். அண்ட் இப்போ நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு ரேட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கலாங்க. லெட்ஸ் கோ. கேக்குது, ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து தனி ஃபைலில் போட்டு அதை இங்கே இம்போர்ட் பண்ணி அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். அது நான் சொல்கிற ஃப்ளோவில் ஃபஸ்ட்டு கேளுங்க. ஓகே, அது உங்களுக்கு புரியும், மற்ற புரியாது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு இது கவனிக்கலாம். ரைட், லெட்ஸ் ஸ்க்ரால் டவுன் ஹியர். ஓகே, ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா useContext, அதுக்குள்ளே வந்து வாட் டைப் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டோ நீங்கள் வந்து அதை நீங்கள் அதுக்குள்ளே தரலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இது ஒன்று பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் .consumer நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா I will use the consumer. ஓகே, ஸோ நான் useContext யூஸ் பண்ணல. அது பதில் என்னென்னா எனக்கு எங்கே என் சில்ட்ரனுக்கு எங்கே வேணுமோ அங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், I'm going to use the tag which அது பேர் என்னது, இட்ஸ் going to be like யூசர் கான்டெக்ஸ்ட் இல்லையா. பட் இங்கே வந்து வராது. ஏன் வராதுன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட்லாம் அதுக்கு தெரியாதுல்ல, ஸோ அதனால் தான் அவங்க அந்த எரர் வந்திருக்கு. பட் நம்ம ஒன்று பண்ணலாம். லெட்ஸ் see how they are using it. let's go and click on this if value. ஓகே, returns அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து create context returns a context object. ஓகே, ஸோ இதில் வந்து we have something called provider. let's you provide the context value to components. இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அதோட வேல்யூஸை. ஓகே, கன்சியூமர் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அந்த வேல்யூவை வந்து ரீட் பண்ணலாம் நீங்கள் யூஸிங் தட். ஓகே, ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா தி வேல்யூ தட் யூ வாண்ட் டு பாஸ் ஆல் காம்போனன்ட்ஸ். ஓகே, ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருக்குதுங்களா, இந்த யூசர் கான்டெக்ஸ்ட் இருக்குங்களா. இஃப் யூ கோ டு ஹியர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சேமாக அதே ஃபைலுக்குள்ள வச்சுருக்கோம்ல. பட் டிப்பிக்கலி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நீ என்ன பண்ணலாம்னா அந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபைலை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சோர்ஸ்குள்ளே ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் அ ஃபோல்டர். ஓகே, கால் கான்டெக்ஸ்ட் வச்சுக்கலாம், கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபைல் ஹியர் கால் யூசர் கான்டெக்ஸ்ட் இல்லையா, அதே மாதிரி யூசர் கான்டெக்ஸ்ட் .jsx வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக வந்து அதே மாதிரி ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் கோட் ஹியர் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷனில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாமா, இல்லை இருங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். லெட்ஸ் see how they have done. இருங்க, லெட் மீ செக் அதர்ஸ் எப்படி பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ரைட், ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா யூசர் கான்டெக்ட் தான் நம்ம வச்சுருக்கிறது பேர். ஸோ இப்போ நம்ம அட்மினில் வந்து வைக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு வேரியபிள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல கரெக்டாக. ஸோ கமர்ஷியல் காம்புக்குள்ளே வைக்கும் போது அது வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் நம்ம மற்ற பேஜ் நம்மளால் வாங்க முடியல. ஓகே, எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோமோ. ஸோ அது போல் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபைல் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் வந்து யூசர் கான்டெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அண்ட் JSX பதிலாக நான் வந்து JXனே வைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஹேவ் ஒன்லி JavaScript கோட். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து என்னோடய அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து இங்கே வந்து கட் பண்ணி இங்கே நான் வாங்கிக்கிறேன். ஓகே, அண்ட் I need to import it. ஸோ create context வந்து is coming from React இல்லையா. ஸோ I have to import the create context from React.
ஓகே அண்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ரைட் சூப்பர். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதுக்கு வேல்யூ கூட நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கட் பண்ணிவிட்டு ஐ வில் ஹேவ் இன் லோக்கல் ஸ்டேட். லெட் சேவ் திஸ். அண்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதே யூஸ் ஸ்டேட்டில் நான் வச்சுக்கிறேன். ஓகே டன். ஸோ லெட் சேவ் திஸ். அண்ட் இப்போ நான் வந்து இது இப்போ எனக்கு கான்டெக்ட் தேவையில்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கான்டெக்ட் வந்து நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்லேருந்து நான் இம்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன்னா இது வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக் காமிக்கலாம் உங்களுக்கு சஜஷன்ஸ் காமிக்குதா ஃபஸ்ட் லிங்க். ஓகே அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த வேல்யூலாம் எடுத்துட்டேன், டிஃபர் வேல்யூ எடுத்துட்டேன். ஓகே இப்போ நான் வந்து வேல்யூ வந்து என்னோடய ஸ்டேட்டை நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன் என்னோடய பேரண்ட்லேருந்து. ஓகே ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஹேவ் சம்திங் கால் வேல்யூ சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வேல்யூவில் வந்து அந்த யூஸரை நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர். இப்போ ஏன் இங்கே வருதுன்னா நம்ம யூஸ் ஸ்டேட் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணல. ஸோ ஹேவ் டு இம்போர்ட் இட் அகேன். ஸோ யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் பண்ணிக்கிச்சு. சூப்பர் நைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே ஓகே அது ஃபஸ்ட்டு அட்மின் ஞாபகம் இல்லையா? அட்மின் ஞாபகக்குள்ளே போயிடலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 2 ways. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூசர் இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால நம்ம இது வாங்கிக்கலாம். யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் இப்போ வந்து அது நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ வாங்க போகிறோம்னா we can read let's say கன்சியூமர் ரைட்டா? ஸோ கன்சியூமர் அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் ட்ரை. லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் ஓகே இது வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம ஓகே இது நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. இட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இட்ஸ் அண்ட் வி ஹேவ் சம்திங் கால் அண்ட் சேம் அதே தான் அன்டிஃபைன் வருது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் அங்கே போனீங்க வச்சுக்கோங்களேன், இஃப் யூ கோ டு டாக்குமெண்டேஷன் ஹியர் இங்கே வந்து அந்த நேம் அழகாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ ஹியர். லெட்ஸ் செக் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்மளோட யூஸ் கான்டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வச்சுருக்கோம், நம்ம எதுவுமே வைக்கல கரெக்டாக. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம அதை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொவைடரில் வந்து அந்த வேல்யூவாக நம்ம வந்து அந்த யூஸரை பாஸ் பண்ணுறோம். ஓகே ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா டேரெக்டாக நேவ் பாரில் வந்து போயிட்டு ஜஸ்ட் அதோட யூசர் நேம் தந்து பார்க்கலாம். ஓகே யூசர் நேம் சும்மா செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒன்றுக்கு பண்ணுறேன் json.stringify பண்ணுறேன் சேர்த்துக்காக. stringify let's save this. ஓகே அண்ட் இப்போ இந்த ப்ராப்லாம் நம்ம தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ப்ராப் தேவையில்லை. ஓகே கீழே எதுவும் தேவையில்லை, இதெல்லாம் வந்து நமக்கு எரர் தான். ஓகே இல்லை இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். let's save this and let's go again and again we have the same error. okay calling username is not find வருது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போது if you go on to the thing here இங்கே வந்து நம்ம let's go here. இங்கே என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். before use context existed there was an older way to read context theme. okay இந்த theme எப்படி அசைன் பண்ணுறாங்க பார்க்கலாமா? let's go to provider here. theme இங்கே போடுறாங்க. ஓகே ஸோ நம்ம அந்த வேரியபிள் வச்சு தான் நம்ம வந்து கால் பண்ணிக்கணும் கரெக்டாக யூசிங் கன்சியூமர். அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கோ வித் தட். ஸோ இப்போ நான் வந்து யூசர் ஆல்ரெடி மேலே வச்சிருக்கேன், அதான் அந்த இஷ்யூ நினைக்கிறேன். மேபி இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ப்ராப்பராக வந்து கன்சியூம் பண்ணிக்குது. ஸோ ஐ வில் ஆல்சோ ரிமூவ் திஸ். இப்போ யூசர் போட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போது என்னோடய அட்மினுக்குள்ளே போனீங்கன்னா யூசர் தான் நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ அதே நேமில் வந்து இங்கேயும் கீழே இருக்கணும் கரெக்டாக. லெட்ஸ் சேவ் திஸ். இஸ் நாட் டிஃபைன் வருது. லெட்ஸ் செக் திஸ் and we have the same error. okay interesting. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூஸ் கான்டெக்ஸ்ட் மூலியமாக. ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி லெட் மீ கோ டு டாக்குமெண்டேஷன். ஸோ லைக் ஸோ அதே மாதிரி கன்சியூமர் although this older works but new written code should be written context with like this. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் கான்டெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி வாங்கிக்கலாம். ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து என்னோடய கான்டெக்ட் நான் கிரியேட் பண்ணல ஏர்லியரா. ஸோ அது எங்கே இருக்குது? யூசர் கான்டெக்ஸ்ட் கரெக்டாக. ஸோ நான் அது இங்கே உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ யூசர் கான்டெக்ஸ்ட் இப்போ நான் வேரியபிள் சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்ஸ் யூசர் இப்போ என்ன நேம் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் வேரியபிள் தான். இப்போ நான் வந்து லாக் பண்ணி பார்க்குறத லாக் இட் லைக் திஸ் யூசர் அண்ட் என்னோட ப்ராப் டைப்லாம் தேவையில்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ராப் டைப் தேவையில்லை யாரோ போயிடுச்சு சேவ் பண்ணலாம் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கோ ரிஃப்ரெஷ் இதே error தான். பட் இஃப் யூ கோ டு தி இன்ஸ்பெக்ட் ஹியர் கன்சோல் and we have many errors பட் நீ மேலே போய் பாருங்களேன். we have an object. ஆப்ஜெக்டில் வந்து அதோட யூசர் நேம் யூசர் ஐடி இஸ் லாக்னி வருது. அப்போ நீ கேட்கலாம் அன்பு அப்போது என்ன எரர்ப்பா இது வருது என்ன எரர்னு கேட்டிங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ கோ டு யுவர் டேஷ்போர்ட் ஹியர் இங்கே வந்து
அந்த அட்மின் சைட் பார்லாம் ஸ்டில் தேர் யூசிங் ப்ராப்ஸ் இல்லையா, அதனால அந்த எரர் வருது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அட்மின் சைட் பார்லையுமே ஐ வில் கமெண்ட் திஸ். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணுறேன், refresh, and now we have fewer errors, but still we have error. A context consumer was rendered within multiple children. Okay, right. If you go to the nav bar here, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இது எல்லாமே நான் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன்ல. இப்போ பாருங்கள், நான் இது எல்லாமே சேவ் பண்ணுறேன், சேவ், refresh, and இப்போ வந்து user is not defined வருது. Okay, I will remove this entirely. Okay, I will also remove this. இப்போது இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இதை நான் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ பாருங்களேன், ரிஃப்ரெஷ், அண்ட் வி ஸ்டில் ஹாவ் அனதர் எரர். நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கரெக்டாக வருது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் வேலிட் அஸ் ரியாக்ட் சைல்டு அப்படின்னு வருது. ஓகே, பிகாஸ் நான் வந்து டேட்டா அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து டாட் யூசர் நேம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா, டாட் யூசர் நேம் போடும்போது நவ் ஐ ஷுட் ஹேவ் வித்தவுட் எனி எரர். ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இல்லையா, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனிவே ஓகே, இப்போயே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்மின் பேனலில் வச்சுருக்கிற இந்த கோடை, ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு யூஸ் ஸ்டேட்டில் வச்சுட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஒரு சில்ட்ரனுக்கும் நான் வந்து பாஸ் பண்ணணும், கரெக்டாக ப்ராப்பராக பாஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து அதை வேல்யூஸ் வந்து ரீட் பண்ணி அந்த யூஐயில் வந்து ஷோ பண்ண வைக்க முடியும், கரெக்டாக. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் கிரியேட்டிங் எ நியூ கான்டெக்ஸ்ட், யூசர் கான்டெக்ட் சொல்லிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட் ஐ கேன் யூஸ் இன் மல்டிபிள். இது வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. இது வந்து 2 வே என்னென்னா, ஒன்று வந்து அந்த கன்சியூமருக்கான விஷயத்தை நீங்கள் தரணும், ஒரு லைக் என்ன சொல்கிறது, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே தரணும், அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து வாங்கணும் இல்லையா, அதுதான் வி கால்ட் அஸ் கன்சியூமர். அது தரது வந்து வி கால்ட் அஸ் ப்ரொவைடர். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ஸ்ட், இந்த டேட்டா, அதாவது இந்த வேல்யூ வந்து எந்தெந்த காம்பனண்ட் யூஸ் பண்ண போதோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் இது மாதிரி ட்ராஃப்ட் பண்ணணும். ட்ராஃப்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு பிளேஸ் தி சில்ட்ரன்ஸ் விச் இஸ் கோயிங் டு யூஸ் தோஸ் ஸ்டேட். அதுக்கான வேல்யூ தந்துட்டீங்க. இப்போது அந்த குறிப்பிட்ட காம்பனண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா யூஸ் கான்டெக்ஸ்ட் மூலியமாக யூ கேன் கெட் தி எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ இந்த யூசர் கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, ஓகே, அது என்ன பண்ணணும்னா பிஃபோர் மேலே போவோம். இந்த அட்மின் நவபாருக்கு மேலே என்ன இருக்குது, இந்த கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூ வந்து உங்களால் வந்து கெட் பண்ணிக்க முடியும். இதுதான் சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க தான் தெரியும். நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியும். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் இதே நான் வந்து திருப்பி என்ன பண்ணுறேன், அட்மின் சைட் பார்லேயும் நான் வந்து இது வேல்யூ வாங்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஐ வில் ஜஸ்ட் அன்கமெண்ட் திஸ், அட்மின் சைட் பார்க்குள்ளே போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு பாஸ் தி ப்ராப்ஸ் ஹியர், பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு இம்போர்ட் யூஸ் கான்டெக்ஸ்ட் ஹூக். இதுக்குள்ளே வந்து என்னோட இந்த யூசர் கான்டெக்ஸ்ட் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன், வேரியபிளில் யூசர் சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் பண்ணலாம், இங்கே டேரெக்டாக இட் வில் ஒர்க் ஆஸ் இட் இஸ். இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன், கோ டு டேஷ்போர்ட். நவ் இட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் இட் இஸ். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம், நவ் வி ஹேவ் எரர், பட் இப்போ இங்கே வந்து போயிடுச்சு ரிஃப்ரெஷ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமோ நான் ப்ராப் யூஸ் பண்ணல, பட் கான்டெக்ஸ்ட் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துச்சு. ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் வந்து இந்த அட்மின் பேனல், இப்போ நம்மளோட டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, டேஷ்போர்ட்லேயும் முடிச்சு அட்மின் தானே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுல்ல, பார்க்கலாமா. இட்ஸ் குட் டேஷ்போர்ட் ஹியர். இப்போது அதே மாதிரி எந்த காம்பனி வேணாலுமே உள்ளே போயிட்டு யூஸ் கான்டெக்ஸ்ட் கால் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பாஸ் தி எக்ஸ்பெக்டட் கான்டெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் கான்டெக்ஸ்ட் ஹியர், அண்ட் இது வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன், கான்ஸ் யூசர். இப்போ டேரெக்டாக அசெட்ஸ் இங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், யூ ஹேவ் லைக் user.user name. செக் பார்க்கலாமா, லெட் சேவ் திஸ். அண்ட் இங்கே போனீங்கன்னா இங்கேயும் அன்பு வருது. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம காம்போனண்ட்குள்ளே நம்ம இங்கே ப்ராப்பில் எதுவும் வாங்கலை, பட் பிஃபோர் ஹேண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட பேரண்ட், ஓகே, இதுதான் பேரண்ட். ஸோ nav பார் சைட் பார்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன், ஒரு யூசர் கான்டெக்ட்னு கால் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரொவைடராக நான் ஒரு வேல்யூ தரேன். ஓகே, ஸோ இந்த வேல்யூ தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற எல்லா காம்போனண்ட்டுக்குமே அது அவைலபிளாக இருக்கும். ஸோ அது நீ எப்படி வாங்கலாம்னா, யூஸிங் தி யூஸ் கான்டெக்ஸ்ட் மூலம் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து nav பார் ஐ மீன் அவங்களோட மெயின் அந்த கான்டெக்ஸ்ட் கிட்ட போயிட்டு என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணுறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன் டு சேஞ்ச் லைக் யூசர் நேம் செல்வன் வச்சுக்கோங்களேன், செல்வன். இப்போ பாருங்களேன், சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கெல்லாம் செல்வன் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரைட் பண்ணும். திருப்பம் அது வந்து
எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுது டேட்டாஸு அது திருப்பி வந்து யூஐ வந்து திரும்ப வந்து ரெண்டர் பண்ணிக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்மே இந்த கான்டெக்ஸ்ட் APIயில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ கொஞ்சம் டேக் இட் அவே எடுத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வென் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ் கான்செப்ட் யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் தி கோர் கான்செப்ட் ஆஃப் இட். ஏதாச்சும் புரிஞ்சுதா எப்பயாச்சும் கொஞ்சமாக? நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு வாட்டி, கவலைப்படாதீங்க. பட் சோஃபா என்ன புரியலன்னு சொல்லுங்கள். லெட் மீ எக்ஸ்பிளைன் இன் அனதர் திங். எது புரியல உங்களுக்கு? அன்பு, அந்த யூசர் கான்டெக்ட்ஸ் என்ற நேம் எங்க போட்டிருக்கீங்க? யூசர் கான்டெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோட மெயின் இதில் போடுறேன். ஓகே, யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர் சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கேன். இந்த இது எங்கே கிரியேட் பண்ணணும்னு கேட்குறீங்களா? இல்ல அந்த நேம் எங்க போடுறீங்க தான் கேட்டு கரெக்ட். இதோட பேரண்ட்டில் போடுறேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு விஷயம் பாருங்கள். நான் ஒரு குயிக்காக என்னால் சொல்ல முடியுதான்னு பார்க்குறேன். லெட் மீ கிவ் இட் ட்ரை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி ஃபார் மை ஹேண்ட் ரைட்டிங் பட் ஸ்டில் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதான் நம்மளோட வாட் வி கால் ஒரு இதை நம்ம அட்மின் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வி ஹேவ் சம்திங் கால் navbar. Okay, and we have something called sidebar. Okay, so next we have something called dashboard. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த அட்மினில் நம்ம வந்து யூஸர் வச்சுருந்தோம் அப்படின்னா we have to pass it using the props. கரெக்டாக? பட் ப்ராப்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ஸ் தரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராப்பாக தரத்துக்கு பதிலாக அட்மினில் வந்து நான் வந்து ஒரு நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இது பேர் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் இட் லைக் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் வந்து மேலே எடுத்துக்கும். இட் வில் ஹேவ் இட் வில் ஸ்டோர் இன் திஸ் அட்மின். ஸோ இந்த அட்மின் ஸ்டோரேஜ் இருக்கும்போது நீங்கள் என்ன அந்த அதுக்குள்ளே வேல்யூவாக தரீங்களோ ஓகே, அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களோட சில்ட்ரனாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டேஷ்போர்டுக்குள்ளே இன்னொரு யூஐ வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் நீங்கள் வந்து யூ கேன் அசஸ் திஸ் கான்டெக்ஸ்ட். ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் அட்மின்குள்ளே இருக்கிறோம். அட்மின்குள்ளே இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸ்க்குலையுமே அந்த வேல்யூ வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் யூ கேன் ரீட் இட் அக்கார்டிங்லி யூசிங் தி யூஸ் கான்டெக்ஸ்ட் மெத்தட். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடென்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, பிகாஸ் நானே ஃபஸ்ட் டைம் வந்து என்ன சொல்கிறது இந்த ப்ராஜெக்ட் எப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணதுனால மேபி கொஞ்சம் எரர்ஸ் வந்திருக்கலாம். பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்படியே அலாங் இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் அதோட யூசேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட யூசேஜ் என்ன, இப்போது என்னோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் நான் பாஸ் பண்ணுறது தான் ஒரு சொல்யூஷனாக இருந்தது இதுக்கு முன்னாடி. கரெக்டாக? இப்போ வந்து நான் ப்ராப்ஸ் நான் வந்து பண்ணல. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கான்டெக்ஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அதோட வேல்யூ நான் தந்திருக்கேன். அந்த வேல்யூ வந்து அந்த காம்பனிக்குள்ளே வந்து டேரெக்டாக வந்து யூஸிங் தி யூஸ் கான்டெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் அது இந்த அட்மின் நாபாருக்குள்ளே மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நல்லா பாருங்களேன். இப்போ கோ டு சேம் டேஷ்போர்ட். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வெளியில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். ஐ வில் கிரியேட் சம்திங் கால் சேம் டேஷ்போர்ட் பேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள். லெட்ஸ் சேவ் திஸ். நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆப் வந்து கிராஷ் ஆயிரும். ஏன்னு சொல்லுங்கள். ப்ராப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நோ, இந்த அட்மின் டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்கன்னா யூ ஆர் யூஸிங் யூஸ் கான்டெக்ஸ்ட். பட் யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எம்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அட்மின்குள்ளே இந்த ப்ரொவைடருக்குள்ளே மட்டும் தான் இந்த வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது இப்போ நான் டேஷ்போர்டு பேஜ் வந்து நம்ம இந்த ப்ரொவைடருக்கு வெளியில் இருக்குது இல்லையா, இங்கே வந்து அந்த வேல்யூ வந்து அவைலபிளாகவே இருக்காது. ஸோ இட் வில் பி அன்டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இஃப் யூ கோ டு டேஷ்போர்ட் அண்ட் செக் பண்ணி பாருங்களேன். லெட்ஸ் செக் இட். யூசர் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் லாக் தி யூசர். இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். கோ டு யுவர் டேஷ்போர்ட் ஹியர், இன்ஸ்பெக்ட் கன்சோல் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். வி ஹேவ் எரர்ஸ். பட் இப்போ நீங்கள் மேலே போனீங்க வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் அன்டிஃபைன்ட். பிகாஸ் இங்கே வந்து இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து டஸ் நாட் மேக் சென்ஸ். ஏன்னா அதுக்கு மேலே போய் பாருங்கள். இஃப் யூ கோ அவுட் சைட் ஆஃப் தி டேஷ்போர்ட் வி ஹேவ் நத்திங் ஹியர். கரெக்டாக? வி ஹேவ் நோ ப்ரொவைடர்ஸ் ஹியர். அதனால தான் வந்து அது வேல்யூ அன்டிஃபைண்டாக வருது. ஸோ நீங்கள் சில்ட்ரனுக்குள்ளே ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே போட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ ஹேவ் இட் லைக் ஓகே இப்படி போட்டு பார்க்கலாம். இட்ஸ் கிவ் இட் ட்ரை. சேவ். இப்போ பாருங்களேன், ரிஃப்ரெஷ்.
நம்ம have a value and இதே கண்டென்ட் வந்து இங்கே வருது பாருங்கள். இப்போ வந்து அந்த வேல்யூ அவைலபிளாக இருக்குது. ஏன்? பிகாஸ் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் தி ப்ரொவைடர். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ டேக் டெஸ்ட் அண்ட் நாலேஜ் நீங்கள் வந்து அகைன் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரியலனா திரும்ப சொல்லுங்கள். அகைன் ஐ வில் டேக் தி சேம் கான்செப்ட் அகைன் so that you can able to understand it. அன்பு கமிட் பண்ணிடுறேன். கமிட் பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் தட் ஐ லைக் டு சே லைக் என்னென்னா, இப்போது சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு இது ஓகேங்க திஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஃபார் பிக் அப்ளிகேஷன்ஸ் விச் ஹேவ் மெனி பேஜஸ் மெனி காம்போனன்ட்ஸ், அப்போ வந்து இதோட ஒரு பெட்டரான வே இருக்குது. அதுதான் வி கால்ட் அஸ் ரெடெக்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி. இது எல்லாமே ஸ்டேட் மேனேஜர் தான் பண்ணுறோம். நம்ம அப்ளிகேஷன் ஆஃப்டர் ஆல் என்னது ஒரு ஸ்டேட் தான் இல்லையா? ஸோ அது மாதிரி ஸ்டேட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் வி கால்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரிஸ். ஸோ இது வந்து கான்டெக்ஸ்ட் வந்து இன்பில்ட்டாக இருக்குது, ரியாக்ட்லேயே இன்பில்ட்டாக இருக்குது. பட் அதோட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும். ப்ரொஃபஷனலாக லைக் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் வந்து யூ கைஸ் நீட் டிபெண்ட் ஆன் அதர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரிஸ் லைக் ரெடாக்ஸ் இருக்குது, ஜஸ்டர் இருக்குது, அது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கும் போது யூ கேன் ஏபிள் டு பி அன் இன்டர்மீடியட் டெவலப்பர் இன் React.js. பட் ஃபார் நவ் நீங்கள் இதை புரியாமல் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் புரியுன்னா உங்களுக்கு ஈஸியாக எதுவுமே புரியாது. ஓகே, அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். தட்ஸ் மை சஜஷன். ஐ வில் கம் இன் திஸ் ஃபார் நவ். ஓகே, ஸோ இது புஷ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்புறம். ரைட், இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ புரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு புரியாது. ஓகே, ஸோ பார்க்கும்போது கூட புரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் எப்படி வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் API வச்சுட்டு நீங்கள் எப்படி உங்களோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இஃப் பாசிபிள் ட்ரை டு பிரிங் ஐ வில் கிரியேட் அ டாஸ்க். ஐ வில் கிவ் யூ அ டாஸ்க் டுடே. என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் இது கவர் பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டாஸ்க் தரேன் உங்களுக்கு. என்னத்திங்கன்னா, இப்போ நான் இன்னொரு லாஜிக் வைக்கிறாங்க. என்ன லாஜிக்னா, ஐ வாண்ட் டு ஹேவ் இப்போ நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஸ்டேட் டிஸ்பிளே பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம். பட் வாட் சப்போஸ் ஐ வாண்ட் டு மாடிஃபை தி ஸ்டேட். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? பிகாஸ் அதுவும் முக்கியம் இல்லையா? நம்ம ரீட் தான் பண்ணுறோம். இப்போதைக்கு மாடிஃபை பண்ணால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணேன்னா, ஐ வில் கோ டு தி டேஷ்போர்ட் ஹியர். டேஷ்போர்ட் பேஜ் இங்கே இருக்கா? இங்கே போய் ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன்னா, லாக்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. பிகாஸ் ஐ நோ யூ கைஸ் நோ ஹவு டு லாக் இட். ஸோ இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அண்டர் HR. அதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் ஒரு பட்டன் லாகின் வித் அப்படின்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் சேவ் திஸ். இட்ஸ் ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் padding of 4, padding of 2, rounded. சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வேணும் இல்லையா? லெட் மீ ஹேவ் லைக் BG ஆஃப் பர்பிள் ஆஃப் 500. கோட் பண்ணும்போது BG ஆஃப் பர்பிள் ஆஃப் 610 வேணும் எனக்கு. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் டெக்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் இன் ஒயிட். அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. ஐ வில் ஆல்சோ ஹேவ் சம் ஸ்பேஸ் ஹியர். டிவிஷன் மேலே போயிட்டு ஸ்பேஸ் ஒய் ஆஃப் 4. ஓகே, நைஸ். ஸோ விட்டு ரிமூவ் பண்ணிடலாம் இந்த பியர் டேக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் ஃபார் மிஸ்டர் செல்வன் யூசர்னு இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா, லாகின் அப்படி கிளிக் பண்ணும்போது அந்த யூசர் நேம் வந்து ஐ வாண்ட் டு சேஞ்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டேட் வைக்கும் போது இஃப் யூ கோ ஹியர், நான் ஸ்டேட் வைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த ஸ்டேட்டை வந்து ஐ கேன் சேஞ்சஸ் யூஸிங் செட் யூசர் இல்லையா? ஸோ செட் யூசர் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பட்டன் வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். லைக் ஹேவ் பட்டன் சேஞ்ச் யூசர். ஓகே, இங்கே நான் வந்து ஆன் கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு சேஞ்ச் தி செட் யூசர். ஓகே, டு என்ன நேம், வாட் எவர் நேம் ஐ கேன் கெட் இட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே வந்து ஐ ஹாவ் தி யூசர் நேம். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு பாஸ் தி எக்ஸிஸ்டிங் யூசர். அண்ட் அப்புறம் வந்து யூசர் நேம் வந்து நான் மாற்ற போகிறேன். யூசர் நேம் வந்து அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். கரெக்டாக? லெட்ஸ் கிவ் ட்ரை. லெட்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் லெட்ஸ் கோ ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யூசர் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
எங்கெங்கெல்லாம் ஸ்டேட் இருக்கோ எல்லாத்துலேயுமே அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, பட் இப்போ வந்து நம்ம பேரண்ட்டில் வைக்க போது கிடையாது. கரெக்டாக வி கோயிங் டு ஹாவ் இட் இன்சைட் தி காம்போனன்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய மெயின் பேஜுக்குள்ளே என்னோடய டேஷ்போர்டுக்குள்ளே தான் நான் வந்து மாடிஃபை பண்ணணும். இது கிளிக் பண்ணால் எனக்கு மாற்றணும். ஓகேவா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி யூ கேன் ரிமூவ் திஸ் பட்டன். இன்ஃபேக்ட் யூ கேன் ஐ வில் எக்ஸ்ட்ரா திஸ் லாஜிக் ஹியர். ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கே நீங்கள் அந்த பட்டன் வச்சுருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ் எ பட்டன் ஹியர், இதை கிளிக் பண்ணால் தானே எனக்கு அந்த ஸ்டேட் மாறணும். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், செல்ஃபில் தான் இருக்குது. இப்போ லாகின் வித் அப்படின்னு கிளிக் பண்ணால் தானே எனக்கு அந்த அப்படின்னு சொல்லி மாறணும். ஸோ அந்த பட்டனுக்குள்ளே போங்க. அது எங்கே இருக்குது? இட்ஸ் இன் டேஷ்போர்ட் இல்லையா? ஸோ இட்ஸ் குட் டேஷ்போர்ட் ஹியர். அண்ட் இங்கே போனீங்கன்னா இதுதான் நம்மளோட லாகின். ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அதை கால் பண்ணிக்கலாம். ஸோ செட் யூசர் சொல்லிட்டு. ஓகே, பட் வி ஹேவ் எ எரர் ஹியர். ஓகே, ஸோ என்ன செட் யூசர் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வருது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ சேவ் திஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ தி எரர். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ். இப்போ பாருங்கள், லாக் வித் அபி கிளிக் பண்ணுறேன் அண்ட் நத்திங் ஹேப்பன்ஸ். இஃப் ஐ கோ டு கன்சோல் லாக் ஹியர், இன்ஸ்பெக்ட் கன்சோல் அண்ட் வி ஹேவ் எரர் கால் செட் யூசர்ஸ் நாட் டிஃபைன் வருது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து யூசர் இருக்கு இல்லையா, இப்போ வந்து யூசர் நம்ம லாக் பண்ணி பார்க்கலாமா? இட்ஸ் லாக் டி யூசர், லாக் யூசர், சேவ். பாருங்கள், ரிஃப்ரெஷ் அண்ட் வி ஹேவ் தி வேல்யூ. அதே மாதிரி இஃப் ஐ கெட் அனதர் திங் லைக் யூசருக்குள்ளேயே நான் அதே மாதிரி இங்கேயும் வாங்க வச்சுக்கோங்களேன், செட் யூசர் வாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், செட் யூசர், அதே மாதிரி செட் யூசர் சொல்லிட்டு இப்போ ரெண்டும் லாங் பண்ணுறேன், சேவ். இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் and we have an error. So saying useContext is not a function or returns value is not iterated irukku. Okay, fine. So I think we can get only like this. Okay, so இப்போ இந்த set state நம்ம மாற்றணும் இல்லையா, அது எப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறேன்னா, just save this and let me go to Google. So useContext set state இப்போ என்னது set. okay, set use state value இப்படி போடுறேன். ஓகே, and let's Google it. இல்லை என்ன பண்ணுறேன்னா, சேஞ்ச் வேல்யூ ஆஃப் யூஸ் கண்டெக்ஸ்ட் போடுறேன். ஸோ எனக்கு என்ன வேணுமோ நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேங்க. ஐ வில் ஜஸ்ட் கூகுள் இட். ஓகே, ஹவு டு சேஞ்ச் வேல்யூ ஆஃப் எ கான்டெக்ஸ்ட் வித் தி யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, நைஸ். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன், எப்படி பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் useContextல வந்து என்னென்ன மெத்தட்ஸோ இருக்கோ அதை நம்ம இங்கே வச்சுக்கிறாங்க. ஓகேவா, அண்ட் நம்ம அப்ளிகேஷன் போகலாமே. ஸ்க்ரால் டீம் ப்ரொவைடரில் வேல்யூவில் யூ ஹவ் டு பாஸ் தி வேல்யூ. ஓகே, ஸோ நைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லெட் மீ கோ டு தி மெயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செட் யூஸ் இங்கே வச்சுருக்கோம், பட் நம்ம எங்கேயுமே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பட் எங்கேயும் யூஸ் பண்ணல இல்லையா. ஸோ இந்த வேல்யூவில் யூ கேன் பாஸ் மல்டிபிள் வேல்யூஸ் ஹியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்மா செட் யூசர் நான் அதுவும் பாஸ் பண்ணுறேன், ஏன்னா எதெல்லாம் எனக்கு அவைலபிளாக இருக்கும் எல்லாமே நான் போகணும்ல. அண்ட் வி ஹேவ் அன் எரர். என்ன எரர் வருது? மே நாட் பி யூசர் கமஸ் டிட் யூ மீன் டு ரைட் அன் அரே. ஓகே, மேபி எப்படி பண்ணியிருக்காங்க, இதை ஒரு அரேக்குள்ளே போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ வில் லூஸ் தி சேம் திங். ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே ஐ வில் ஹேவ் லைக் அ ஆப்ஜெக்ட். ஓகே, அண்ட் பேஜ் டேபில் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். சேவ். இப்போது டேஷ்போர்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாமா, யூசரில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா. லெட்ஸ் செக் திஸ். யூசர் சேவ் பண்ணுறேன். லெட்ஸ் கோ டு டேஷ்போர்ட் ஹியர், ரிஃப்ரெஷ். நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் ஸ்டேட்டில் எப்படி வருதோ அதே மாதிரி வருது பாருங்கள், யூசர் அண்ட் செட் யூசர். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வி கேன் டிஸ்ட்ரக்ட் லைக் எப்படி அதே மாதிரி தான். ஸோ இதுக்குள்ளே வந்து யூசர் இது அதே வருதா, யா. ஸோ யூசர், நெக்ஸ்ட் வந்து செட் யூசர். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி யூசரும் லாக் பண்ணுறேன், செட் யூசரும் லாக் பண்ணி பார்க்குறேன். செட் யூசர், சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we are getting the இந்த யூசரில் வந்து we are able to get the value and set யூசரில் வந்து we can able to see the other things like அந்த யூஸ் ஸ்டேட்டை வந்து செட் பண்ணுற வேல்யூ இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம டேரக்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் ரிமூவ் திஸ், லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ யூஸ் ஸ்டேட்டும் இப்போ நம்ம வாங்க முடியுது. சேவ் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கிவ் ட்ரை. ரிஃப்ரெஷ், லாக் வித் அபி கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அண்ட் இங்கெல்லாம் போயிடுச்சு. ஓகே, இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எங்கேயுமே காணுமேங்க, அங்கேயுமே காணுமேங்க. மேபி பிகாஸ் let's give it a try. So user.username and let's go to navbar. அங்கே இருக்குது, navbarல போனீங்கன்னா அதே மாதிரி user.username இல்லையா. ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே I have to change that. ஓகே, அப்போ தான் it makes sense. ஸோ இங்கே என்ன பண்ணணும், I have to have like this set and இப்படி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையோ, அட்லீஸ்ட் you should destructure it using like user.
ஏன்னா இப்போ மாறிச்சு இல்லையா ஸ்ட்ரக்சரு. ஸோ நீங்கள் வந்து இந்த யூஸில் தான் இப்போ எல்லா வேலையுமே இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாபாலில் வருது. இப்போ இங்கே வரணும், அது என்ன பண்ணணும்? ஸோ ஐ ஹேவ் டு கோ டு தி அதர் சைட் பார். அதே மாதிரி இது வந்து கோயிங் டு ஹேவ் அன் ஆப்ஜெக்ட் ஹியர். ஸோ அதே மாதிரி சேவ் பண்ணிட்டேன்னா நவ் ஐ கேன் ஏபிள் டு டூ தட் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ தட்ஸ் த திங் கைஸ். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சாதாவாக தெரியும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு வேல்யூ வந்து குளோபலாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வி ஆர் ரீடிங் இட் அண்ட் வி ஆர் ஆல்சோ சேஞ்சிங் இட். பார்த்தீங்களா, மல்டிபிள்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ டேக் டஸ் அ நாலேஜ் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூ கைஸ் ஒர்க் ஆன் அ டாஸ்க். அந்த டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஓகே ஒன்று பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. என்னென்னா ஒரு தீமை வச்சுக்கோங்க, சேஞ்ச் அ பேக்ரவுண்ட் கலர். ஓகே, ஸோ எனக்கு வந்து இங்கே நீங்கள் வந்து சில ஒரு இன்புட் மாதிரி வச்சுருக்கணும். யூ ஷுட் ஹேவ் அ நேம். ஓகே, அண்ட் யூ ஷுட் ஹேவ் அ கலர் கோட். ஸோ அந்த நேம் நீங்கள் வந்து இங்கே அப்டேட் பண்ணும்போது அந்த யூசர் நேமில் இங்கே அப்டேட் ஆகணும். அண்ட் ஆல்சோ அந்த கலரை நீங்கள் அந்த கலர் சேஞ்ச் பண்ணும்போது நேபர் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணலாமா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். லெட்ஸ் ஒர்க் ஆன் இட். யாருக்காவது திருப்பி நான் வந்து ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓவரால் எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து லெட்ஸ் கோ வித் ரெடெக்ஸ். மேபி நாட் இன் திஸ் இன்டர்ன்ஷிப். நெக்ஸ்ட்டு ஜேர்னியாக நம்ம வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன கற்றுக்கணும்னா ரெடெக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? ஐ வில் பிளான் அ வீடியோ ஆன் தட் ஷார்ட்லி. ஓகே, பட் நீங்கள் வந்து இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். யூ நீட் டு ஹேவ் சம் ஐடியா ஆன் தட். அப்போ தான் வந்து வி கேன் ப்ரொசீட் ஃபார்வர்ட். ரைட், ஸோ நான் இது கமெண்ட் பண்ணிடுறேன். வில் கமெண்ட் திஸ். I have like a set state, use context. Let's sync this and now we should work. Cool. Okay, right. இப்போ நீங்கள் வேறு பேஜ் பண்ணாலும் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குங்க. இப்போ நீங்கள் even if you go to another page, this state will remain certain. அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ even if you go for another page, நான் குயிக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து இதே தான் இருக்குது. ப்ரிஃபேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட் போயிடுது இல்லையா? அந்த எக்ஸிஸ்ட் ஸ்டேட் வந்து இட்ஸ் அவைலபிள் ஆஸ் செல்வன் இல்லையா? அந்த வந்து ஆக்சரிஸ் வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் அப்டேட் வந்துட்டீங்க, எல்லாத்தையும் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போனால் என்ன ஸ்டேட் வருதுன்னு பார்க்கலாமா? அந்த செல்வன் வராதா இல்லை அபி வராங்களா சொல்லி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. நான் என்ன பண்ணுறேன், ஃபார் நாலேஜ் பர்பஸ் ஐ வில் ஹேவ் இட் லைக் another பேஜ் ஹியர் கால் டேஷ்போர்ட் மாதிரி. டேஷ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் வைக்கிறேன். ப்ராடக்ட்ஸ் இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் அதே மற்ற எல்லாம் கூட அப்படியே இருக்கட்டும். சேவ் திஸ். ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். அதே என்ன பண்ணுறேன், என்னோட நெக்ஸ்ட் என்னோட மெயின்குள்ளே போயிட்டு இங்கே நான் வந்து என்னோட பாத் ஆட் பண்ணணும் இல்லையா? ஐ வில் ஆட் திஸ் பாத் ஹியர். இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸ் இல்லை பிளாக் தானே கரெக்டாக இருக்கும். நான் பிளாக்னு வச்சுக்கிறாங்க, ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். பிளாக்ஸ் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி, இது நான் அதே பேரை நான் மாற்றிக்கிறேன். இது பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பிளாக்ஸ் இல்லை மேனேஜ் பிளாக்ஸ். ஏன்னா அட்மின் தானே அது, மேனேஜ் பிளாக். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் நான் ரெனியூ பண்ணிக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி மேனேஜ் பிளாக். இட்ஸ் சேவ் திஸ். அதே மாதிரி இங்கே போயிட்டு நான் இங்கே அப்படி பண்ணிக்க போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி மேனேஜ் பிளாக். சேவ். ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து இன்னொரு டேப் வைக்க போகிறேன். ஐம் கோயிங் டு ஹேவ் another tab here. ஓகே, ஸோ என்னோட அட்மின் லேட்குள்ளே போனீங்கன்னா ஐ ஹேவ் சம்திங் கால் அட்மின் ஆப் இல்லையா? அதுக்குள்ளே ஐம் கோயிங் டு ஹேவ் another list here call manage block. சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிங்காக இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணால் ஐ ஹேவ் டு கோ டு அ டிஃப்ரெண்ட் பேஜ் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் அ ஆங்கர் டேக். பட் அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், we can also use something called link. So link, so I have to import it. So link வந்து import பண்ணிக்கோங்க. link from react. ஓகே, import பண்ணியாச்சு ஆல்ரெடி. சூப்பர். இப்போ வந்து இது வந்து இட்ஸ் கால் டூ. அதே மாதிரி வந்து ஸ்லாஷ் இட் ஹஸ் டு பி லைக் பிளாக்ஸாக என்ன பண்ணணும் நம்ம, ஐ திங்க் பிளாக்ஸ். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் admin ஸ்லாஷ் பிளாக்ஸ் தானே போடணும். ஸோ ஹேட் டு பி ஸ்பெசிஃபிக் admin ஸ்லாஷ் பிளாக்ஸ். லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ பாருங்கள், இப்போ டேஷ்போர்டில் இருக்கேன். இப்போ நான் மேலே பிளாக் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் திஸ் சேம் யூசர். ஓகே,
ஸோ இப்போ செல்வன் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இஃப் ஐ கோ அண்ட் ரிஃப்ரெஷ் இட் இந்த ஹோம் பேஜ் போகிறேன். ஸோ இது இதில் ஹோம் பேஜ். இப்போ இங்கே வந்து அதை கிளிக் பண்ணும்போது என்னோட அட்மின் தான் நான் போகணும். ஸோ இது ஒரு பக் தான் இல்லையா? லெட் மீ கோ டு தி ஹியர். இது வந்து ஹேவ் டு கோ டு அட்மின் ஸ்லாஷ் இட் சேவ் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணும்போது இட் வில் கோ டு தி அட்மின் பார்ட். ஓகே, இல்லைனா வந்து இந்த அன்பு பிளாக் வந்து வில் லிமிட் அஸ் கோசினோ இதுவாக வச்சுக்கிறேன். ஸ்பான்டாக்ல ஸ்பான்டாக் admin panel. Okay, so class வந்து I will have like a text of sm. Okay, cool. Right, let's save this. சூப்பருங்க. ஸோ இப்போ அட்மின் பேனல் வந்துச்சு. கிளிக் பண்ணால் எங்கள் அட்மின் தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா if I go to admin, I don't see any dashboard here. ஏன்? Why? கெஸ் பண்ணுங்க. Because if you go to the route here, for example, go to the route. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாஷுக்கு தான் வச்சுருக்கோமா, எதுவுமே வைக்கல. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ஸ்லாஷ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டேஷ்போர்டுக்கும் எனக்கு வந்து அதே தான் போகணுன்னா நீ கேன் ரிமூவ் திஸ் திங். ஓகே, டேஷ்போர்டுக்கு பதிலாக எம்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இட் வில் ஹேவ் தி டேஷ்போர்ட். ஓகே, இப்போது டேஷ்போர்டு தான் ஒர்க் ஆகும் அண்ட் டேஷ்போர்ட் சொல்லி ரவுட்டில் போட்டாலுமே இதுதான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் ஸ்டேட் மாற்றுறேன். செல்வன் வந்து அப்படியே மாற்றுறேன், மாறிடுச்சு. இப்போ மேனேஜ் பிளாக் போகும்போது பாருங்கள், அங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ உங்கள் பேஜில் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணாமல் உங்கள் ஆப் நேவிகேட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் தி சேம் ஸ்டேட். வேரஸ் இஃப் யூ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், நவ் இட் வில் ரிவர்ட் டு செல்வன். அண்ட் இப்போ நீங்கள் வந்து அப்படின்னு சேஞ்ச் பண்ணால் கூட ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இட் வில் சேஞ்ச் டு செல்வன். நம்ம எக்ஸிஸ்டிங் என்ன ஸ்டேட்டோ அதுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் யூஸ் சம்திங் கால் திஸ் கைண்ட் ஆஃப் லோக்கல் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ பர்சிஸ்டன்ட்டு. ஸோ இப்போ வந்து வேல்யூ நான் சென்ட் பண்ணும்போது வேல்யூ வந்து இட் வில் சேவ் இட் இன் திஸ் மெமரி. ஒரு நிமிஷங்க. ஹலோ, ரைட். ஸோ அது மாதிரி தான். இப்போ வந்து அதுவே வந்து உங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்ரூவ் பண்ணிக்கலாம். அதுதான் வி கால்ட் அஸ் பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ். ஓகே, பட் இப்போதைக்கு நம்ம அந்தளவுக்கு நம்ம போக வேணாம். பிகாஸ் இட்ஸ் அவுட் ஆஃப் தி ஸ்கோப் ஆஃப் திஸ் ரியல். நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்ம வந்து ஃபர்தராக போக முடியும். தட்ஸ் சொல்லுங்கள். ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் திஸ் திங் டூ. அன்பு, சொல்லுங்கள். ஒரு டவுட்டு. இப்போ அந்த யூஸ் கான்டெக்ட்ங்கிற அந்த இது வந்துட்டு இந்த செஷன் மாதிரியா இல்லை அதுவும் இதுவும் வேறு மாதிரி? யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து செக்ஷன் மாதிரி கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ யூஸ் ஸ்டேட் மாதிரி தான். ஸ்டேட் தான். ஓகே, அந்த ஸ்டேட் வந்து நம்ம குளோபலாக யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஒரு காம்பனண்ட்டில் நீங்கள் வந்து டேட்டா பாஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி பாஸ் பண்ணலாம்? யூஸிங் ப்ராப்ஸ் தான் ஒரே வழி இல்லையா? இப்போ ப்ராப்ஸ் இல்லாமல் யூஸிங் தி கான்டெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேரண்ட்டில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட இது சில்ட்ரன் நீங்கள் வாங்கிக்கலாம். யூஸிங் தி கான்டெக்ஸ்ட், தட்ஸ் ஆல். செக்ஷன் கிடையாது. இதுதான் சிமிலராக இருக்கும். செக்ஷனு, குக்கீஸ் அதெல்லாம் லைட்டாக சிமிலராக இருக்கும். பட் எக்ஸாக்ட்லி நம்ம அதை எப்படி மீன் பண்ணோம்னா கான்டெக்ட்னு சொல்லி தான் நம்ம வந்து வெளில சொல்லணும். விளக்குச்சா? அப்போது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேக்எண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணி அங்கேருந்து ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வந்து இப்படி டேஷ்போர்டில் ஷோ பண்ணோன்னா கூட அதுக்கு யூஸ் கான்டெக்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் ரியாக்டில். கரெக்ட். அதாவது ஒரு ஏபிலையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கெண்டில் ஏதாவது வாங்குறது வச்சுக்கோங்க வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து இப்போது லெட்ஸ் கோ டு டி அதோட என்னது இங்கே போவோம். கெஸ்ட்ல ஹோம் பேஜ் இல்லையா? ஹோம் பேஜில் வந்து வி ஆர் கெட்டிங் ஏபிஐ ஃபிச். கரெக்டாக? ஸோ டம்மி ஜேசன் வாங்குகிறோம். வாங்கி என்ன பண்ணுறோம்? வி ஆர் மாடிஃபைங் திஸ் செட் ஸ்டேட். இந்த ஸ்டேட் எங்கே இருக்குது? அந்த காம்பனண்ட்குள்ளேயே இருக்குது. ஓகே, பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த காம்பனண்ட் வந்து நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்ல நான் ஒன்று பண்ணி பார்க்கவா? நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். வாட் ஐ வில் டூ இஸ், இப்போது இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா இப்போது ஐ வாண்ட் லைக் என்னோடய ஹோம் பேஜில் இஃப் ஐ கோ டு திஸ் ஹோம் பேஜ். ஓகே, திஸ் ஹோம் பேஜ் ரைட். ஸோ இங்கே போஸ்ட் வருது இல்லையா? இதே போஸ்ட் வந்து எனக்கு இங்கேயும் வேணும்.
அட்மின் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஐ வாண்ட் திஸ் ஏபிஐ டேட்டா இன் கிளைண்ட் சைட் அண்ட் ஆல்சோ ஆன் அட்மின் பேஜ். 2 பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ டிப்பிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், வில் ஆல்சோ ரைட் அனதர் கோட் ஃபார் ஹியர். அகெயின் இந்த மாதிரி நான் யூஐ ரைட் பண்ணுவேன் கரெக்டாக. ஸோ இதே மாதிரி யூஸ் ஃபெச் வாங்கிட்டு இதே மாதிரி சேவ் பண்ணி பண்ணணும். பட் நீங்கள் அந்த கான்டெக்ட்ஸை நீங்கள் பண்ண தேவையில்ல. அது பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், வாட் யூ கேன் டூ இஸ், இன்ஸ்டெட் ஆஃப் மாடிஃபைங் தி சேம் கான்டெக்ஸ்ட் இன் ஹோம் பேஜ், நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஹோம் பேஜுக்கு மேலே போயிட்டு, அந்த ஹோம் பேஜ் எங்கே டிஸ்பிளே பண்ணுறீங்க, இஃப் யூ கோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ டு கெஸ்ட் லோட், இங்கே தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி யூ வில் கிரியேட் அனதர் கான்டெக்ஸ்ட் ஃபார் தட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா யூசர் கான்டெக்ஸ்ட் மாதிரி ஐ வில் கிரியேட் அ கான்டெக்ஸ்ட் கால், ஐ வில் ஹேவ் லைக் போஸ்ட் பிளாக் தானே அது, பிளாக் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அங்கே என்ன பண்ணுறேன்னா ஐம் கிரியேட்டிங் எ நியூ கிரியேட் கான்டெக்ஸ்ட் மூலிமா கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஐம் கோயிங் டு எக்ஸ்போர்ட் திஸ். ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் பிளாக் கான்டெக்ஸ்ட். ஃபஸ்ட் ஸ்டெப் கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, க்ரியேட் பண்ணிட்ட உடனே அது எக்ஸ்போர்ட்டபுளாக நீங்கள் வச்சுக்கணும். அதான் ஃபஸ்ட் ஸ்டெப். பண்ணிட்ட உடனே அந்த கான்டெக்ட்ஸை வந்து யூ ஆர் கோயிங் டு ஷோ சம் டேட்டாஸ் ரைட், அதான் நம்மளோட மெயின் எய்ம். ஓகே, யூ கேன் ஆல்சோ ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ இதுக்குள்ளே டம்மியாக இப்போ நம்ம இஃப் யூ கோ டு தி ஹோம் பேஜ், நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேட்டாக நம்ம வந்து ஒரு சிம்பிள் அரே வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி நான் இனிஷியல் ஸ்டேட் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து இது மாதிரி எம்டி அரே வைக்கிறேன். ஓகே, டன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த பிளாக் கான்டெக்ஸ்ட் வந்து உங்களோட பேரண்ட் லேஅவுட்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இது பேரண்ட் லேஅவுட் என்னது, நம்ம கெஸ்ட் லேஅவுட் கரெக்டாக. ஸோ கெஸ்ட் லேஅவுட் போயிட்டு இந்த அவுட்லெட்டில் யூ ஹேவ் டு யூஸ் தட் கான்டெக்ஸ்ட். எப்படி, ஸோ லைக் திஸ். ஸோ இது பேர் என்னது, பிளாக் கான்டெக்ஸ்ட் இல்லையா, பிளாக் கான்டெக்ஸ்ட் டாட், இது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் இன்ஃபர்மேஷன். ஸோ டாட் ப்ரொவைடர் அண்ட் அதோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ நீங்கள் போடணும். ஸோ எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு யூஸ் 2 மெத்தட்ஸ், டு அப்டேட் அண்ட் டு ஸ்டோர் அண்ட் டு அப்டேட் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், லைக் ஸோ இங்கே வந்து ஐ கேன் ஹேவ் சம் வேல்யூ ஹியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டேட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கான்ஸ் இதில் வந்து இந்த ஹோம் பேஜ் வச்சுருக்க அந்த ஸ்டேட் இருக்குல்ல, அதே நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் காப்பி திஸ், ஐ வில் ஹேவ் இட் லைக் ஹியர். ஓகே, இப்போது ஆஸ் எ வேல்யூவாக இங்கே வந்து போஸ்ட் தரேன். வேணா இதான் வந்து நான் தர வேல்யூஸ். ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்டேட்டை வந்து நான் காப்பி பண்ண போகிறேன் இனிஷியலாக லைக் ஸோ. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த அவுட்லைன் வைக்க போகிறேன். ஏன்னா அவுட்லைனுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஹோம் பேஜ் தான் இருக்குது, எல்லாமே சில்ட்ரன் இருக்குது இல்லையா, எனக்கு அதுதான் அவைலபிளாக இருக்கணும். ஸோ ஐ வில் ஹேவ் இட் லைக் திஸ். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது யூ ஹேவ் டு இம்போர்ட் இட். ஸோ யூஸ் ஸ்டேட் இப்போ பண்ணிட்டேன். அண்ட் இதை இப்போ யூஸ் பண்ணல, ஐ கோயிங் டு யூஸ் தி செட் போஸ்ட் ஆஸ் வெல் இல்லையா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயே நான் திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ போஸ்ட்குள்ளே செட் போஸ்ட்டும் நான் உள்ளே போட்டுக்கிறேன். நைஸ். ஸோ லெட் சேவ் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய ஹோம் பேஜ்க்குள்ளே இன்ஸ்டெட் ஆஃப் தி ஸ்டேட் என்ன பண்ணிக்கலாம், நான் ரூம் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே. அதுபோல் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் யூஸ் சம்திங் கால் யூஸ் கான்டெக்ஸ்ட் டு கெட் தி வேல்யூ. யூஸ் கான்டெக்ஸ்ட் மூலிமா வாங்குகிறேன். அதில் வேல்யூ என்ன, அது பேர் என்னது, கான்டெக்ஸ்ட் பேர் என்னது, பிளாக் கான்டெக்ஸ்ட் கரெக்டாக. ஸோ கான்ஸ் இப்போ இதுக்குள்ளே வந்து we are going to have another 2 methods. என்ன மெத்தட் இருக்குது, 2 ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் போஸ்ட் இருக்க போகுது, செட் போஸ்ட் இருக்க போகுது கரெக்டாக. இப்போ ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகும். வியூ ஸ்டேட் நம்மளுக்கு தேவையில்லை. லெட் சேவ் திஸ். அண்ட் இதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா எம்டி டிஃபரன்ஸ் ஏரியாவா. ஸோ இதாக பண்ணிடலாம். யூ கேன் ஹேவ் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, லெட் சேவ் திஸ். சேவ் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ எனக்கு இங்கே வேணும் இல்லையா, ஐ வாண்ட் திஸ் திங் இன் ஹியர் ஆல்சோ ரைட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இஃப் யூ கோ டு தி அட்மின் டேஷ், இப்போ நம்மளோட அட்மின் இருக்கு இல்லையா, எங்கே இருக்குது அட்மின், மேனேஜ் பிளாக், அங்கே தானே வேணும் எனக்கு. ஸோ மேனேஜ் பிளாக்லேயுமே ஐ வாண்ட் தி சேம் டேட்டா. ஓகே, பட் இந்த வாட்டி நான் வந்து ஐ ஆல்ரெடி ஹாவ் தி லோடர் ஸ்டேட் ஹியர். ஓகேவா, இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இதில் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். லைக் யூஸிங் லெட்ஸ் கோ டு மேனேஜ் பிளாக். இதில் பட்டன் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸிங் தி சேம். ஸோ ஜஸ்ட் வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, அண்ட் அதுக்குள்ளே வந்து யூ கேன் பாஸ் தி அதர் வேல்யூஸ். ஸோ பட் இங்கே ஒர்க் ஆகுது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் ஒர்க் ஆகுது நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, ஐ வில் ஹாவ் தி பிளாக் கான்டெக்ஸ்ட் ஹியர், கான்ஸ் அதே மாதிரி ஐ வில் ஹாவ் தி சேம் கைண்ட் ஆஃப் போஸ்ட், செட் போஸ்ட். ஓகே, அண்ட் லெட் மீ இன்சர்ட் திஸ் திங் டு யூஸ் கான்டெக்ஸ்ட். ஆல்ரெடி பண்ணியாச்சு, பட் என்ன காமிக்குது, எக்ஸ்பெக்டட் டோக்கன் யூஸ் கான்டெக்ஸ்ட் ஓ ஈக்குவல் டு போட்டு ரைட். லெட் சேவ் திஸ் அண்ட் லாக் பண்ணி பார்க்கலாமா ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ லெட் மீ லாக் திஸ் போஸ்ட்.
செட் போஸ்ட் வேணும் எனக்கு. ஓகே, இப்போ செட் யூஸ் பண்ண போதில்ல, ஐ ஆல்சோ ரிமூவ் திஸ் திங். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, தட்ஸ் ஆல். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஐ வில் ஹாவ் அன்டிஃபைன்ட். ஏன், ஒய்? அங்கே டிஃபால்ட்டாக இருக்கிறதுல வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல நம்ம டேட்டா கொடுக்கல நம்ம. நோ, நாட் லைக் தட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்போ நீ வேல்யூ தரலாம் கூட, இட் ஷுட் பி சிம்பிள் அரே இல்லையா, எம்டி அரேவாக இருக்கணும்ல, அங்கே அன்டிஃபைன் வராது. ஸோ நான் ப்ரொவைடர் கொடுக்குறதுல ஓகே, இஃப் யூ கோ டு ப்ரொவைட் எங்கே தந்திருக்கோம், நம்மளோட பேரண்ட், அதாவது நம்மளோட கெஸ்ட் இல்லை, கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ தந்திருக்கோம் இல்லையா, இங்கேயும் போஸ்ட். ஓகே, இந்த வேல்யூ வந்திருக்கணும்ல, சப்போஸு இந்த வேல்யூ வந்திருக்கணும்ல, அட்லீஸ்ட் இங்கேயும் வேல்யூ வந்திருக்கணும்ல. ஏன் வரல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கெஸ்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம இதை ரேப் பண்ணியிருக்கோம், ப்ரொவைடர் பிளாக் கான்டெக்ட் சொல்லிட்டு. இஃப் யூ கோ டு அட்மின் தானே எல்லாமே இருக்குது, இங்கே பார்த்தா யூசர் கான்டெக்ட் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த ப்ரொவைடர் வந்து இதில் இல்லை. ஓகேவா, அதெல்லாம் தான் இஷ்யூஸஸ், அதனால தான் வந்து உங்களுக்கு இங்கே வரல. சப்போஸ் வேணும் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஆல்சோ ஹேவ் இட் லைக் இஃப் யூ கோ டு தி சேம் ரியாக்ட், இங்கே போய் பாருங்களேன், எக்ஸாம்பிள் வச்சுருப்பாங்க உங்களுக்கு மல்டிபிள் கான்டெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ரியாக்ட் மல்டிபிள் கான்டெக்ஸ்ட் providers. Okay, let's click on this. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ சைல்டு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு கூட நீங்கள் எவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே, தட்ஸ் அ மெயின் ஐடியா ஆஃப் அவர் திங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய அட்மினுக்கும் யூஸ் பண்ண போகிறோம்ல இந்த கான்டெக்ட், சேம் கான்டெக்ஸ்ட்டை. ஸோ என் அட்மின் இங்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே திருப்பி நான் கான்டெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். க்ளால் blog context டாட் ப்ரொவைடர், அதே மாதிரி ப்ரொவைடர் வேல்யூ அண்ட் என்ன வேல்யூ நீங்கள் வேல்யூ இங்கே போட்டுக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா, இப்போ நம்ம இங்கே அங்கே எப்படி பண்ணோம் அதே மாதிரி நம்ம இங்கேயும் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம்ல, அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா அப்போ இங்கே வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ ஹியர். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இது நான் வந்து காப்பி பண்ணுறேன், என்னோட அட்மினுக்குள்ளே போயிட்டு இது பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இதுக்குள்ளே வந்து அவங்க பாஸ் தி போஸ்ட் அண்ட் செட் போஸ்ட். ஓகே, ஸோ ஐ ஹேவ் டு க்ளோஸ் திஸ். அண்ட் இதுவும் நான் பண்ணுறேன், அதே மாதிரி இது கீழே போட்டுறேன். நவ் வி ஹாவ் டூ ப்ரொவைடர்ஸ். ஸோ ஒன்று வந்து யூசர் கான்டெக்ட் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே பிளாக் கான்டெக்ட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. அன்டிஃபைன் வருது தான் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்டில் கரெக்டாக வருது. ஸோ பேக் எண்டில் செக் பண்ணி பார்க்கலாம், ரிஃப்ரெஷ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நவ் ஐ கேன் ஏபிள் டு கெட் தி அரே, பிகாஸ் அதுதான் டிஃபால்ட் வேல்யூ, அதை என்ன வாங்க முடியுது. ஸோ திருப்பி என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கே ஏதாச்சும் வேல்யூ நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே இருக்கும். ஓகே, பட் நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் நேவிகேட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, ஓகே ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொல்கிற மாதிரி இருக்குங்க, பட் ஜஸ்ட் ஹேவ் இட் இன் மைண்ட். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் டெம்பரரியான ஸ்டேட் மாதிரி. ஓகே, டெம்பரரி ஸ்டேட் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னா, உங்கள் அப்ளிகேஷனில் வித்தவுட் ரீட் அவுட் பண்ணாத போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீட் அவுட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து திருப்பி வந்து ரீசெட் ஆயிரும். ஓகே, தட்ஸ் தி மெயின் ஐடியா, ரைட்டா. ஸோ யூ கேன் ஆல்சோ டூ லைக் ஓகே, தட்ஸ் என்னஃப்ங்க ஃபார் நவ். ரொம்ப பேசுன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ ஃபார் நீங்கள் இந்த கான்செப்ட்லாம் புரியுதா மட்டும் பாருங்கள். ஐ வில் கம் வித் திஸ் திங் டூ. Okay, we'll just sync these changes. ஓகே, ஸோஃபா நீங்கள் வந்து இதை பாருங்கள். அண்ட் மற்ற கான்செப்ட் நீங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஹேவ் லைக் யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சரி, யூடியூப்பில் வெளியே போய் பார்க்குறவங்க வச்சுருங்க. செக் ஜஸ்ட் வித் தேம். ஸோ வி ஹேவ் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, சாரி ஜஸ்ட் நோ பார்த்தேன். ஓகே, ஹாய் ஹலோ ப்ரோ, ரியாக்ட் ஆங்குலர் விச் இஸ் பெஸ்ட் இன் கரண்ட். எதுவுமே வந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ரியாக்டும் குறிப்பிட்ட லெவலில் பெஸ்ட்டு தான், ஆங்குலரும் குறிப்பிட்ட லெவலில் பெஸ்ட்டு தான். ஓகேவா, ஸோ ரியாக்ட் கற்றுக்கிட்டு அப்புறம் ஆங்குலர் போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. விச் வில் பி மோர் ரிலேபிள் ஃபார் டெவலப்பர்ஸ். ரியாக்ட் அஃப்கோர்ஸ், ரே ஜோசப் சொல்லிட்டார். பிகாஸ் ரியாக்டில் நிறைய டெவலப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ யா கூல். ஸோ யூடியூபர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, ஐ ஹவ் ஜஸ்ட் கமிட்டட் தி கோட். நீங்களும் வந்து கோட் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள், எப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் I have this is going to be our last section. Okay, so ஏன்னா ஃபெப்ரவரியில் வந்து we're going to end our internship. அதனால் this is our last section.
அண்ட் இதுக்கு மேலே டவுட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபுல்லாகவே வில் பி ஹேவிங் தி சாஃப்ட் ஸ்கில் செக்ஷன் ஷெட்யூல் ஃபார் ஈச் வீக் 1 டே. அந்த டேயில் வந்து வில் பி ஹேவிங் தி சாஃப்ட் ஸ்கில் செக்ஷன் லைக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க்ஸு அண்ட் மார்க் இன்டர்வியூஸ் அதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க, ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் அதர் திங் வந்து வி வில் பி ஹேவிங் லெட்ஸ் டாக் இங்கிலீஷ் செக்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுவும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? லைக் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை தட் டவுட் ஹியர். என்ன டவுட் பார்த்தீங்கன்னா லைக் வாட் டு டூ நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் we can do is we can go with the clarification. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிளாரிஃபிகேஷன் என்ன சொல்கிறேன்னா இந்த 6 மாதத்தில் தான் we have learned a lot. ஸோ HTML, CSS, Flexbox, CSS கிட்ட நம்ம பார்க்கல, பட் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் ஓவராலாக. ஓகே, விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு we have seen bootstrap, and we have seen Tailwind CSS, JavaScript, DOM, and React.js, Bit. Okay, Bit தான். And Node.js, அதுவும் Bit தான். And MongoDB, which is a Bit, and Firebase, Bit. Okay. ஸோ இவ்வளோ நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் அ ஒண்டர்ஃபுல் நாலேஜ். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து யூ ஆல்சோ சீன் சம்திங் லைக் க்ரியேட்டிவிட்டியில் பார்த்தோம், லைக் கேன்வா அண்ட் ஃபோட்டோஷாப் நான் பிளான் பண்ணேன், பட் வி கான் ஏபிள் டு கம்ப்ளீட் இட். ஓகே, ஸோ நான் இப்போ வச்சுக்கிறேன். ரைட், ஸோ இந்த இன்ஃபர்மேஷனே இட்ஸ் லைக் குட் ஸ்டார்ட்டுங்க. ஃபார் இன்டர்ன்ஷிப் கூட நான் சொல்கிறேன், இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் வந்து ட்ராவல் ஆகிறவங்க கூட இது வந்து ஒரு நல்ல குட் ஸ்டார்ட். இன்னும் கூட நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, React.js நிறைய கான்செப்ட் இருக்குது, Node.js நிறைய கான்செப்ட் இருக்குது, MongoDBயில் வந்து நிறைய நம்ம MongoDB வந்து ரீட் ரைட் தான் பார்த்தோம் இல்லையா? நம்ம வந்து ஃபில்டரிங் நிறைய விஷயம் இருக்குது, லைக் கண்டிஷனல் ஃபில்டரிங் நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் கூட நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சரில். அண்ட் Firebase கூட சேம் திங் தான். Firebase எந்த ஒரு கிளாரிட்டியும் தெரியல, பட் Firebase ஆஃபர்ஸ் மோர் சர்வீசஸ், அத்தன்டிகேஷன், ஸோ நிறைய விஷயங்களுக்கு. ஓகே, ஸோ அது பார்த்தா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு உங்களோட கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் க்ரியேட்டிவிட்டியை கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட், தட்ஸ் ஆல் ஐ லைக் டு சேவ் ஃப்ரம் மை எண்ட். பட் இன்னொன்று விஷயம் என்னென்னா இந்த 6 மாதத்தில் சப்போஸ் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக படித்தாவே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஓகே, ஏன்னா 6 மாதம் லேர்னிங்க்கு வந்து எண்டு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கெயின் பண்ண நாலேஜை வந்து திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. டேக் இட் லைக் நெக்ஸ்ட்டு ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் மீன் வைல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா HTML, CSS நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூ கைஸ் டூ இட் ஆஸ் அ ப்ராஜெக்ட். நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ப்ராஜெக்ட்ஸை நான் வந்து தரேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா we have to do லைக் HTML + CSS வச்சு மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஓகே, இட் ஷுட் கவர்ஸ் CSS லேஅவுட்ஸ், transitions, and a little bit of animations, and using okay, that's enough for now. அதாவது JS யூஸ் பண்ணாமல் டோன்ட் பி ஓவர் ஸ்மார்ட். ஓகே, JS யூஸ் பண்ணாமல் HTML, CSSல மட்டும் உங்களால் இந்த கான்செப்ட் வச்சு பண்ண முடியுதான்னு பாருங்கள். நெட்டை பாருங்கள், ஐ டோன்ட் கேர், பட் நீங்கள் இது மாதிரி பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தெரியல ஏதாவது விஷயம் தெரியலனா நீ போய் இப்போ ரைட்டாகவே நீ போய் கற்றுக்கிட்டு வந்துடணும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து we have to learn with இதில் வந்து Flexbox நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ Flexboxனு வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து we have to learn something called HTML + CSS + Bootstrap. ஓகே, ஸோ Bootstrapல வந்து அதே மாதிரி CSS லேயர்ஸ் வச்சு நீங்கள் எப்படி பண்ண முடியுதுன்னு சொல்லி பாருங்கள். சேம் கான்செப்ட் தான். ஆல்ரெடி இருக்கிறத க்ரியேட் பண்ணாதீங்க, கிரியேட் யுவர் ஓன் UI காம்பனன்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்டு வந்து அதே மாதிரி Bootstrap பதிலாக we have something called Tailwind CSS இல்லையா? அதே தான் இங்கேயும் Tailwind CSS. ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லைக் மோஸ்ட் ஆஃப் தி இன்டென்ஸ் பீப்புள் Tailwind வந்து நல்லா கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கோம் வாட் சொல்லிட்டு. இன்னும் கூட நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கற்றுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு JavaScriptலாம் நீங்கள் எக்ஸாக்டாக வந்து JavaScript அதெல்லாம் நீங்கள் கற்றுக்காதீங்க, பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கான்செப்ட்லாம் தெரியும் இல்லையா? வாட் யூ டூ இஸ் JavaScript பேஸ் பண்ணி சில விஷயங்களை க்ரியேட் பண்ண பாருங்கள். ஓகே, யூஸிங் HTML,
டெய்ல்வின் இப்போ CSS விட்டுருங்க, டெய்ல்வின் ஆட் பண்ணிக்கிறேன். டெய்ல்வின் CSS ப்ளஸ் JavaScript ப்ளஸ் JavaScript DOM or HTML DOM, whatever you can call. ஓகே, இந்த 4 வச்சு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கான்செப்ட் புரியாத வரைக்கும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருங்க. முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா செலக்டர்ஸ், DOM நோட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have like அதோட CRUD ஆப்ரேஷன். நான் சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே CRUD பண்ணுங்கள். CRUD ஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லாமே இருக்கணும். ஓகேவா, அதுக்கேற்ற பாருங்கள். ஈவெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஈவெண்ட் ப்ரொபகேஷன்ஸ் எல்லாமே ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ் வந்து ஜம்ப் டு React.js. React.jsல ஒரு மல்டி பேஜ் அப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மல்டி பேஜில் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் ரவுட்டர்ஸ் அண்ட் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதே பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு டிப்பிக்கல் ரியல் டைம் அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள் வித் த யூசேஜ் ஆஃப் Firebase அட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஏன்னா React.jsல வந்து நீங்கள் டேட்டா இல்லாமல் யூஸே இல்லை இல்லையா? ஸோ Firebase வச்சு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண பாருங்கள். யூ ஷுட் பி லைக் புஷ் யூர் லிமிட்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா அது பண்ணாதீங்க. வேறு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து இட் வில் கிவ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன், கான்ஃபிடென்ட், எவ்ரி திங். ஓகே, அது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு create some backend. Okay, using merge stack of course. Okay, so at least குறிப்பிட்டு node. Okay, இதுவும் முக்கியமான விஷயங்க. You can need to have a CRUD operation. இதுக்குள்ளே வந்து you should have the validations part and so on எல்லாமே இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடித்த உடனே create authentication, authorization. ஓகே, இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதை வந்து உங்கள் அப்ளிகேஷன் எப்படி உருவாக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இன்ஃபேக்ட் நானுமே அதை தான் பண்ண போகிறேன். என் ட்ராக் நான் தெரியும், நெக்ஸ்ட் ட்ராக்கு ஐம் கோயிங் டு லேர்ன் தீஸ் 3 things. ஓகே, ஸோ பிகாஸ் ஓகே ஆல்ரெடி தெரியும், டிங்கிங் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், பட் ஐ வாண்ட் டு லேர்ன் இன் அ மோர் ப்ரொஃபஷனல் வே. ஸோ ஐ வில் பி லேர்னிங் த்ரூ. அதனால் நீங்கள் வந்து நான் என்ன ஒர்க் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் கோ டு மை GitHub அண்ட் லுக் அவுட் ஃபார் மை ரெபாசிட்டரிஸ். அண்ட் நான் ஒரு கிரியேட் பண்ணும் போதும் அதில் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் எப்படி ரைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லேர்ன் ஃப்ரம் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we can use incorporate that API with the React.js apps. ஓகே, இது பண்ணுங்க. இதுதான் முக்கியமான விஷயங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், யூ கேன் கான்ஃபிடென்ட்லி சே தட் யூ ஆர் அ குட் டெவலப்பர். ஓகே, ஸோ MongoDB நான் வந்து விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ MongoDBயோட பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூ கேன் ஒர்க் ஆன் தி க்ளோன் சைட்ஸ். ஏன்னா இதுக்கு மேலே யூ ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ். இது நீங்கள் பண்ணத்துக்கே இட் வில் டேக் another month. ஓகே, நீங்கள் ஃபுல் ஸ்டடியாக இதுக்கு மேலே வி won't be having any sections. அட்லீஸ்ட் வந்து எப்போயாச்சும் ஒரு டவுட்டு அப்படின்னா அப்போ வேணால் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அது நம்மளுக்கு we have no idea, but still let's see how it goes. ஓகே, இதுக்கு மேலே we won't be having any sections. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நாலேஜை வந்து நீங்களே க்ரியேட் பண்ண பாருங்கள். பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இதில் வரும், புதுசாக வரும். அந்த டவுட்ஸை வந்து நீங்கள் ட்ராஃப்ட் பண்ணி வச்சுட்டு நான் எப்போயாச்சும் வரும்போது நீ என்கிட்ட கேட்கலாம், லைவ்ஸ்ட்ரீம் வரும்போது நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஐ கேன் சஜஸ்ட் ஃபார் நவ். இதை தாண்டி நம்மளுக்கு வந்து கிட் டூலிங்கும் இதில் வந்து எல்லாத்துலேயுமே கிட் வந்து இன்க்ரீஸாக பண்ணியிருக்கீங்க இல்லையா? இஃப் பாசிபிள் எவ்ரி ஒன் ஒர்க் ஆன் கிட் அண்ட் GitHub ஆஸ் கொலாபரேட்டிவ். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா கொடுங்க. ஓகே, அந்த ஐடியாவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். ஸோ எப்படி ப்ராப்பராக பண்ணுறது சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் கைட் பண்ணுறேன். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் இன்ஃபர்மேஷன். நிறைய கம்பெனியில் சொல்லி தர மாட்டாங்க. நிறைய கம்பெனியில் இருக்கிற டெவலப்பர்ஸெல்லாம் தெரியல, அந்தளவுக்கு இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பி லைக் குட் டெவலப்பராக நீங்கள் வந்து இருப்பீங்க. அண்ட் யாங்க தட்ஸ் ஆல். முக்கியமாக கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ டீம் வந்து சில பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, லைக் React Dev Tools பற்றி, ஹூக்ஸில் கேட்டிருக்கீங்க, யூஸ் ரெஃப் மற்ற விஷயம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கான்டெக்ஸ்ட் கேட்டிங்க. ஸோ இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் லைட்டாக பார்த்தோம். ஏபி எப்படி செக்யூரிட்டி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க, ரெடெக்ஸ் பற்றி கேட்டிங்க, அத்தன்டிகேஷன் பற்றி கேட்டிருக்கீங்க, பேஜேஷன் பற்றி கேட்டிருக்கீங்க. அண்ட் பேக் எண்டில் வந்து என்னென்ன ஃப்ரேம்ஒர்க்லாம் வந்து இருக்குது அதை பற்றி கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து அப்படி புட் as a ஷார்ட்ஸ். ஓகே, ஏன்னா அதுக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோ சொல்லணும் அவசியம் இல்லை. ஷார்ட்ஸை வந்து ஒரு சம் அனிமேஷன் நான் போடுறேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் பிடபிள்யூ பற்றி கூட கேட்டிருக்கீங்க. கூல். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் ஒண்டர்ஃபுல் நாலேஜுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் மை சஜஷன் இஸ்
அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் திங் வந்து ட்ரை டு பி வித் அஸ். லைக் என்னன்னா, நான் இதுக்கு மேலே we are trying to do more live sections. ஓகே, ஸோ வீக்லி வந்து ஒரு வாட்டியாச்சும் லைவ் செஷன்ஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. அதில் வந்து வில் பில்டிங் சம் க்ளோன் அப்ளிகேஷன்ஸ், பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே பண்ணி காமிக்கும் போது நான் எப்படி பண்ணுறேன், நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, எப்படி யோசிப்பீங்க. யூ ஹேவ் டு லேர்ன் தி லாஜிக்கல் திங்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். லாஜிக் திங்கிங் எப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஐ ஹேவ் நோ ஐடியா. பட் லாஜிக் திங்கிங்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் யூ கேன் ஏபிள் டு ப்ரொசீட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் ஆல்சோ ஐ வில் ரிக்வஸ்ட் எவ்ரி டீம், எவ்ரி மெம்பர், இன்டர்ன் மெம்பர், நீங்கள் என்ன பண்ணலான்னா, இஃப் பாசிபிள் ட்ரை டு மேக் அ வீடியோ அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ அந்த வீடியோஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், பர்சனல் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு லைக் ஹவ் யூ காட் திஸ் இன்டர்ன்ஷிப், அப்புறம் இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு எப்படி போச்சு, அதில் மாதிரி என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ஒரு வீடியோ எனக்கு அமுச்சு விட்டிங்கன்னா we can able to make it as a documentary purpose நான் சொல்கிறேன். ஓகே, we are planning to make like ஒரு கோடிங் ரிலேட்டடாக மோட்டிவேட் வீடியோ மாதிரி we are planning to make. ஓகே, ஸோ அதில் உங்களோட ஏதாச்சும் ஒரு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஈவன் ஃபார் மை டாக்குமெண்டேஷன் பர்பஸஸ் ஐ கேன் யூஸ் இட் யூ வீடியோஸ். ஓகே, ஸோ அது ஒரு இது மட்டும் உங்களால் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள். யா, சொல்லுங்கள். அந்த வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்லையா? 1 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடிட் பண்ணிக்கிறேன், எது தேவையோ. ஓகே, ஜஸ்ட்டு உங்களோட ஃபீட்பேக் மட்டும் தேவை, அவ்வளோதான். ஓகே, இது ஏன்னா கைஸ் ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து கோடிங் வரலன்றாங்க இல்லைங்களா. ஸோ ஐ வாண்ட் டு லைக் ஐ ஹாவ் டு பிரிங் தட் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் டு தெம். ஓகே, அதனால் we are planning ஃபார் அ வீடியோ. அது சைடில் போட்டோம். பட் எனக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக் தேவை இல்லையா, அதுவும் நீங்கள் முக்கியமான விஷயம் எனக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து நெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் எடுக்கிற மாதிரி ஐ ஹேவ் நோ ஐடியா. யூடியூப்பில் ஏதாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா திரும்பி நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டே இருக்காதீங்க. வி ஹேவ் நோ ஐடியா. ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி நாக்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் என்ன சொல்கிறது, எப்பயாச்சும் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி மூடு வரும். அந்த மூடில் கிளிக் ஆகிடுச்சு அண்ட் போயாச்சு, ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து வி ஹேவ் நோ ஐடியா டு ஹேவ் another internship. Okay, so that's all guys. So that's my wind up finally. And yeah, இதுக்கு மேலே வந்து ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இதுன்னா group will be open for you. You can ask your group, you can ask your doubts in the groups and Discord accordingly. And இதுக்கு மேலே there won't be like day இருக்கலாம் மேபி, I don't know exact thing, but I will try to complete it by day 120. அதுக்குள்ளே வந்து we won't exceed more than 120. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ மை கைண்ட் செஷன் இஸ் லைக் உங்களால் முடிஞ்சால் அந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் லைக் எக்ஸ்பிளைனிங் ஆல் தி பிட்ஃபால்ஸ், லைக் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க ப்ராப்ளம், எப்படி நீ வந்து இதை நீ சால்வ் பண்ணீங்க, இந்த டிஷ்ஷிப் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா தான் ஐ கேன் ஏபிள் டு கட் இட். நான் எல்லாமே நீங்கள் போட்டு அப்படியே போடுவேன்னு கிடையாது, போடும் வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள் பெர்மிஷன்லாம் நான் போட மாட்டேன் அஃப்கோர்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதாவது என்கிட்ட என்ன நீ பர்சனலாக சொல்ல நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் லிட்டில் பிட் கன்சிடரேஷன் என்னென்னா, பண்ணும்போது சப்போஸ் நாய்ஸாக எல்லா இடத்துல பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ தான் நான் வந்து உங்களோட ஆடியோ வாய்ஸ் எங்கேயும் நான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் மெயின் திங். அவ்வளோதாங்க. அதுதான் தட் நம்ம லட்சியமில் சொல்லணும்லாம் அவசியம் தேவையில்லை. ஐ திங்க் இட்ஸ் எனஃப். இதுக்கு மேலே லேர்னிங் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, எனிதிங் எல்ஸ்? அண்ட் யூ வில் பி ரிசீவிங் ஆல் யுவர் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அதர் ஸ்வாக்ஸ் ஆஃப்டர் வித்தின் 2 weeks. ஓகே, 2 to 3 weeks உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு மெயில் ஐடி வந்து சென்ட் ஆகிடும் எல்லாமே. ஸோ நீங்கள் அழகாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு யூ கேன் மூவ் ஆன் யுவர் கரியர் அக்கார்டிங்லி. ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ யுவர் நேம் ஆன் தி LinkedIn பேஜ். ஓகே, தட்ஸ் ஆல்ங்க. தட்ஸ் ஆல் ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுன்னா எல்லாம் முடிஞ்சதுன்னு கிடையாது. இதுவே டீம் மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஸ்டே டுகெதர். ஓகே, ஒரு வர்ச்சுவலாக வீடியோ ஆயிடுச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பாங்க. அண்ட் யாரெல்லாம் கரண்ட் இருக்கீங்களோ அட்லீஸ்ட் வந்து க்ரோ டுகெதர். ஓகே, ஸோ ஏதாவது ஜாப் போஸ்டர் இருந்ததுன்னா டக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க ஜாப் இருக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. லைக் ஸோ நான் அப்படி சொல்கிறேன். ஐ வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் தி லைஃப் டைம். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட் கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஐ லைக் டு ஷேர். நம்ம வந்து ஏதாவது விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கா, எனிதிங் எல்ஸ்? ஓகே, ஃபைன், கூல். பார்க்கலாம், இதுக்கு மேலே ஏதாச்சும் லைவ் செக்ஷன் வைக்க வருமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ யூடியூப் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் யாரெல்லாம் கடைசியாக அதை பார்க்குறீங்களோ யூ கேன் ஹேவ் இட் லைக் மேபி நான் டைட்டில் மாற்றிருக்கணும் போல். அண்டர்ஸ்டாண்டிங் ரேட்டோட
குட் பை இன்டர்ன்ஷிப் சொல்லி ஒரு டைட்டில் போட்டுக்கணும். பட் ஐ couldn't மேக் இட். மேபி ஐ வில் லுக் ஃபார் 120s வீடியோ. பட் அஃபிஷியலி இந்த நாளோட முடியுது. ஓகே, பட் இதுக்கு மேலே டவுட் செக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா we can able to have it that. ஸோ ஐ பிளானிங் ஃபார் குட் பை இன்டர்ன்ஷிப் அந்த வீடியோ பிளான் பண்ணிவிட்டு அப்போ நம்ம வந்து இதை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, ஸோ யூடியூப் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தி அதர் திங்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ன்ஷிப்பில் வந்து இருக்கிற கான்செப்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே அதே ஒர்க் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அண்ட் ஆல்சோ டீம் நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங் டாஸ்க் தந்தேன்ல லேர்னிங் போய் சொல்லிட்டு அது கூட நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கான்ட்ரிபியூட் பண்ணி கூட அங்கே உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் யூ கம் அப் வித் யுவர் க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாமே இட் வில் பி அவைலபிள் இன் CyberDude. நல்லா வச்சுக்கோங்க. வாட் எவர் கான்ட்ரிபியூஷன் யூ ஆர் டூயிங். ஓகே, ஏன்னா இதை நான் பண்ணதெல்லாம் வந்து ஆசிட்டிஸ் போயிடுச்சு இல்லையா, இது மாதிரி நீங்கள் பண்ணுற ஒர்க்லாம் வந்து இட் வில் ஸ்டே அண்ட் இட் வில் ஹெல்ப் அதர்ஸ் டு கோ ஆன் த ஜர்னி. அதனால் அந்த லேர்னிங் பேஜ் நான் எதை தான் சொல்லணும், ட்ரை டு கம் அப் வித் யுவர் ஓன் டிசைன் அண்ட் லெட்ஸ் மேக் இட் ரியாலிட்டி. ப்ரொஃபஷ்னலாக மொபைல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து பண்ணிவிட்டு டிப்ளாய் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ தேங்க்யூ யூடியூப் அண்ட் பார்க்கலாம் ஃப்யூச்சரில்.